Hi, bro. Human being. கண்டுபிடிச்சிங்களா? ஹாய் காய்ஸ், வணக்கம் வணக்கம். ப்ரோ காட் ஆர்லி கிடச்சிருச்சா? வேற மாதிரி 78 பிடி அவ்வளோதான் ப்ரோ. 50-50 இல்லை கேரண்டடா ப்ரோ? வாடா கிரி, வாடா. வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். கேக்குதா? கேட்குது. ஓபி உள்ளன் ப்ரோ. நான் அப்படியே போய் அன்னைக்கு பாதியிலே விட்டுட்டு போன ஸ்டோரி கோஸ்ட்டை போய் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். நல்ல பேரே என்னத்தல? ஓ யூடியூப் சேனல் பேர் சொன்னேன்ல அன்னைக்கு. எது என்னமோ ஹோரஸ். ஆ உங்க கிளாஸ்மேட் ஆம்ல? ஏன் கிளாஸ்மேட்டா? ஆமா. சீரியஸ்லி? ஆமா ப்ரோ, கிளாஸ்மேட் தான் சொன்னான். ஹோரஸ் யார்? ஜிடிவி கேமிங்கா? ஜிடி கேமிங் அப்படிதான் நினைக்கிறேன். ஜிடிவி கேமிங் தான் என் ஃப்ரெண்டு. கிளாஸ்மேட் தான் சொன்னாப்ல. ஆமாம் ஆமாம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸ்கூல்ல இருந்து பழக்கம், தெரியும். பில் பண்ணிட்டேன், பட் கிரிட் ரேட் தான் கம்மியாக இருக்குது. ஆமாம் ப்ரோ, உங்களோட இது சொல்லுங்கள், உங்கள் ஐடி சொல்லுங்கள் ப்ரோ. எது ப்ரோ? இவர் இட்டாச்சி ப்ரோ. என்ன ப்ரோ கேம் போடுறீங்க? இதுதான் ப்ரோ, கென்ஷன் தான். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு சனி ஞாயிறு ஒரு பிசி கேம்ஸ் அவைட்டிங் ப்ரோ. லைக் மத்தியானம் 6 கொஞ்சம் ஒரு ஏர்லியாகவே லைவ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் பிசி கேம்ஸ் போடுவேன். நீங்கள் வச்சுருக்கீங்களா பிசி? இல்லை ஃப்ரெண்டு புதுசாக வாங்கியிருக்கான், அவன் பிசியில் தான் லைவ் போட போகிறான். 2 பேர் சேர்ந்தா லைவ் போடுவோம். What could the children? Birds and லேப்டாப்பா இல்ல பிசியா? லேப் ப்ரோ, கேமிங் லேப். எவ்வளோ ப்ரோ வரும் கேமிங் லேப்டாப்னா? ஒரு ஹை எண்ட் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக ஒரு லேப்டாப் வாங்கணும்னா ஒரு 55 to ஒரு 70 வரும். இப்போ என்ன சொல்லலாம், ஹெச்பி விக்டஸு அது கொஞ்சம் லோ ப்ரைஸ்லேயே கொஞ்சம் நல்ல லேப்பாக, கேமிங் லேப்பாக தரான். i5 11th ஜென்னோ 12th ஜென்னோ RTX 3054 GB ரேமோட தரான். ROG லேப்டாப்லாம் நல்லா இருக்கும்ல? ராகா நல்லா இருக்கும், பட் ஆனால் அது ப்ரைஸ் கூட இல்லை. அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா வாங்கலாம். சில பேர் யூடியூப்ல 50K இது லேட்டர் பிசி பண்றாங்க. அது CPU மட்டும் ப்ரோ. மானிட்டர் இதெல்லாம் சேர்த்து வாங்கினா கூட வரும். அதாவது CPU மட்டும் அவங்க 50K 55Kன்னு சொல்லுவாங்க. ஆனால் மானிட்டரோட வாங்கினோம்னா கூட வரும். 100லாம் வராது. மானிட்டர் ஒரு 7 to 15Kக்குள்ளே ஒரு நல்ல மானிட்டர் வாங்கிடலாம். அப்புறம் கீபோர்டு இதெல்லாம் அவங்களே தந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், மவுஸும். ஸோ மானிட்டர் மட்டும் கொஞ்சம் செலவாகும். கமான் கைஸ் அப்படியே லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. வாங்கலாம் ப்ரோ, போடலாம். பட் ஆனால் நோ காஸ்ட்டாக போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஏன்னா நோ காஸ்ட்டாக போட்டோன்னா எவ்வளோ வரும்னா ஒரு 8.5 மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். லைக் அவங்க பேங்க்கை பொறுத்து, நம்ம பேங்க்கை பொறுத்து இஎம்ஐ அப்படியே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். நோ காஸ்ட் இஎம்ஐயில் உங்கள் பேங்க்கில் ஒரு 4Kக்கே கொடுக்குறான்னா நல்லது தான். மந்த்தை கூட்டிட்டு 4Kக்கே நோ காஸ்ட் இஎம்ஐ தரானா நல்லது. பேங்க்கை பொறுத்து ப்ரோ இஎம்ஐயும். 2 மாசத்துல வாங்கலாம்னு
நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லாமல் நார்மல் இஎம்ஐ வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 5 or 10 வந்து எக்ஸ்ட்ராவாக போகிற மாதிரி இருக்கும். நார்மல் இஎம்ஐ எப்படின்னா வந்து அதுவுமே பேங்க்கை பொறுத்து தான். 2.5லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், 3.5 ஸ்டார்ட் ஆகலாம், 3Kல ஸ்டார்ட் ஆகலாம், 4Kல ஸ்டார்ட் ஆகலாம், ஆர் 4.5 ஸ்டார்ட் ஆகலாம் இஎம்ஐ. பட் ஆனால் பிசி வாங்கியிருத்தல நல்லது தான். லைக் வந்து ஃபோனு இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு லேப்டாப் ஆர் பிசிக்கு செலவு பண்ணுறது பெஸ்ட் தான். வாங்க மகேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ சி. சர்வர் சாவுனா வந்து ரீகனெக்டிங் டு சர்வர்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வரேன், கடுப்பாகுது. இன்னும் இந்த கேம் முடியலையா? இன்னும் முடியல ப்ரோ. மகேஷ் ப்ரோ, சாட்டர்டே அண்ட் சண்டே பிசி கேம் போட்டாலும் போடுவேன் தலை, டோன்ட் மிஸ் இட். அது என்ன கேமுன்னு தெரில, பட் ஆனால் முடிவு எடுத்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. மேபி நீட்ஸ் ஃபார் ஸ்பீட், மோஸ்ட் வாண்டட், அந்த நாஸ்டாலஜிக் அந்த வேல போகலாம் ப்ரோ. எனக்கு மட்டும் கனெக்ஷன் டைம் டவுட்டுன்னே வருது ப்ரோ, இரிட்டேட் ஆகுது எனக்கு. அஷு, உனக்கு டிராகோ குயின் தெரியுமா? தெரியும் ப்ரோ. டிராகோ குயின் அவங்க லைக் லிட்டலாக வந்து நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்கள நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஆனால் இப்போ அவங்க போகிறதில்ல. அவங்களும் என்ன சொல்ல, டிராகோ குயின் வெயிட் 2005 மோஸ்ட் வாண்டட் போட்டால் வந்துடுவேன். அதுவே தான். பட் ஆனால் கொஞ்சம் ரீமாஸ்டர்ட் வெர்ஷன், அதாவது நம்ம அந்த வெர்ஷனில் இல்லாத நிறையா கார்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். 3 years லைவ் போடுறது இல்லை அவங்க. ஆமாம் ப்ரோ. என்னது ப்ரோ? ஒய்ஃபையா? ஒய்ஃபை வந்து பிளான்ஸை பொறுத்து தலை. ஏர்டெல் தெரில, பட் ஆனால் ஜியோ வந்து 30 Mbps ஸ்டார்டிங் நினைக்கிறேன். அது வந்து 399 499. அப்புறம் வந்து மந்த்லி எவ்வளோ ப்ரோ கட்டணும்? அதான் ப்ரோ 30 Mbpsனா 399 499. பட் ஆனால் ஸ்டார்டிங் பிளான் வந்து ஒரு 1K or 2K அப்போ வந்துடும். லைக் வந்து இப்போது 399னா 6 மாதத்துக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு பில் வந்து எப்படி வரும்னா 6 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக ஹோல் அமௌண்ட்டாக வரும். உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாக கொடுத்துருவான், லைக் ரவுட்ரு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவான் ப்ரோ. என்னன்னே தெரில, இது கடுப்பேற்றுது எனக்கு. ஜென்ஷின் இம்பேக்ட் பொங்கல் டைமில் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஓல்டு லைவ் பார்த்துட்டு. அப்போ அவங்க போட்ட லாஸ்ட் லைவில் உன்னை பார்த்தேன். ஆமாம் ப்ரோ, அவன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்ககிட்ட பேசுவீங்களா ப்ரோ? மகேஷ் ப்ரோ பேசுனீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ அவங்க மறந்துருக்க சான்ஸ் இருக்குது. பேசுவீங்கன்னா அவங்க நான் கேட்டதா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்கன்ட்டு. வெக்ஸாக்குது ப்ரோ. எப்போவாச்சும் தோணுச்சுன்னா ஓகே. ஆமாம் 3 வருஷம் ஆச்சோ லைவ் போட்டு. அவங்க யூகே. ஆமாம் தலை. அவங்க எப்போ அந்த லாஸ்ட் லைவுக்கு ஒரு முன்னாடி தான் வந்து அவங்க இந்தியா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிராகோ லாலா ஒய்டி தெரியுமா ப்ரோ? டிராகோ லாலா அவங்களுமே அந்த அவர்கிட்டையுமே பேசுவேன் நான். ஆனால் இப்போ டச்சில் இல்லை அவர்கிட்ட பேச. அடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியும். யாரு ப்ரோ? அந்த சொன்னால நீங்க யாரு? ஹோரஸா? ஓகே. ஆனால் ஹோரஸ் எனக்கு ப்ரோ அப்படி ஒரு சேனல் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன். ஜிடிவி கேமிங்கிட்ட தான் பேசியிருப்பேன் ஐ திங்க் ஸோ. இப்போது சடனாக ஒருத்தவங்களை பற்றி நினச்சா பேசுவோம்ல, அது மாதிரி பேசினேன். ஓகே. இல்லை அடுத்து பேசுனீங்கன்னா கேளுங்க. லாலாவை லாஸ்ட்டாக அவர் மேரேஜ் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. அப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானா? ரைட்டு.
இட்டாச்சி ப்ரோ யுஐடி சொல்லுங்கோ. என்னோட யுஐடி வந்து 82090314 ப்ரோ. சாரி இட்டாச்சி ப்ரோ. ஓகே ஓகே 820903 இதுதான் ப்ரோ என்னோட யுஐடி இட்டாச்சி ப்ரோ. என்னோடதுமே கிரிட் ரேட்டு கொஞ்சம் சங்கட்ட குஸ்காவாக தான் இருக்கான். 53 தான் இருக்கான். அவனை வந்து இந்த ஃப்ளவர்லேயும் ஃப்ளவர்லேயும் சான்ஸ்லேயுமே வந்து கிரிட் ரேட்டில் கிரிட் ரேட் கிரிட் டேமேஜ் ரெண்டுமே சேர்த்து வந்து ரோல் ஆச்சுன்னா செம்மையாக இருக்கும். என்னோட ஆர்லிக்கு வந்து 70 கிரிட் ரேட் போட்டு வச்சிருவேன். I must say, I wasn't expecting my meeting request to be approved quite so quickly. It is only right that an esteemed diplomat such as yourself should be afforded the proper level of respect. Although, if I may speak plainly, I must confess that I did not anticipate we would have the occasion to meet again after presenting you with the gnosis. I see you brought the traveler and Paimon with you as well. மேரேஜ் முடிச்சு 2 months அப்புறம் gift வாங்கிட்டு லாலா ஊருக்கு போயிட்டு கால் பண்ண I'll be departing Fontaine shortly. There is, however, an outstanding matter that I would like to see resolved before I go. Okay. It requires a rather lengthy explanation, I'm afraid. So I took the liberty of explaining everything in this proposal. Please review it at your leisure, Monsieur Neuvillette. Come on people, let's go for guys. அப்படியே லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே லைக்கை போட்டு விடுங்க கைஸ். 2 லைக்லேயே இருக்கு பாருங்க. அப்படியே வந்து பார்க்குறவங்க எல்லாருமே அப்படியே லைக்கை போட்டு விடுங்க மக்களே. Come on, let's go. ப்ரோ லைவ் எல்லாம் எப்படி ப்ரோ போறீங்க? ஐபேட்ல தான் ப்ரோ ஸ்ட்ரீம் பண்றேன் ப்ரோ. நான் அவரை விட்டு கிளம்பி 100 கிலோமீட்டர் வந்த அப்புறம் கால் பண்ணினாரு. I understand your request. However, at the risk of causing offense, I must admit that I fail to see why you would wish for such a thing. I heard you have a certain fondness for water tasting, Monsieur Neuvillette. So allow me to use water as an analogy. A family is like a large body of water with countless rivers flowing in and out. As someone who watches over the system, I would hope that each river that flows from the source will eventually reach the ocean. iOS Of னா course, objectively speaking, I know this ஸ்ட்ரீம் is சாம்பு அப்புறம் impossible. வந்து லைவ் Most of the rivers will dry up along the way, disappearing இப்போதான் into the எழுந்தேன். ground and ஓகே leaving ஓகே nothing ப்ரோ. but a barren riverbed behind. Not all rivers are ஆமால destined மகேஷ் to ப்ரோ reach the ocean, நமக்கு but I ஸ்லீப்பிங் would டைமே வேறல. not see their existence rendered meaningless. I believe the water that Come flows on guys, within அப்படியே them லைவ் is simply பார்த்துருந்தீங்கன்னா meant அப்படியே for லைக் a பண்ணிக்கோங்க. different destination, like a field in need of irrigation, or perhaps the glass of a certain water-tasting enthusiast. Could you get இது ப்ரோ நான் வரேன். Your words paint an optimistic done. picture indeed. ஓகே ப்ரோ. Allow me to remind you, however, நீங்க பேசி few முடிச்சோனே among accept us are பண்ணிடுறேன். willing to sip from a glass filled with tainted water. It may have been tainted at one point in இது time, ஆக்சுவலா but not அன்னைக்கு to நான் worry. வந்து பார்த்துட்டேன். I'll make பாதியில sure என்ன it's ஆயிடுச்சுன்னா drained of all மொத்தமா impurities and கரண்ட் returns கட் ஆகி to its ஒய்ஃபை கட் cleanest ஆயிடுச்சு ப்ரோ. form. ஒய்ஃபை ரீஸ்டார்ட் ஆகி வரதுக்குள்ள சாப்பிட்டு அப்படியே வெளியே போயிடுவேன். ஓகே ப்ரோ. I seem to recall there being a அப்படியே மொத்தமா transactional டோட்டலா கட்டினால aspect to லைவ் your எண்ட் ஆகி proposal. தோணுதான். Perhaps you could expound on that? If you accept my Battery proposal, கிடையாதா bro? Monsieur Neuvillette, ஆறுக்கு மேல. I ஓகே will ப்ரோ. gradually withdraw my forces from பேட்டரி இல்ல கட் ஆகாதா? Fontaine, and புரியல தல. unless absolutely ஆஹா necessary, மொத்தமா I will கட் no ஆனதே longer வந்து carry out யூபிஎஸ் any சேர்ந்து கட் special ஆயிடுச்சு. missions அதனால தான் within வந்து அப்படியே ஒய்ஃபை Fontaine. கட் ஆயிட்டான். I presume I can take your words to mean that சோகங்கள். in the future, cases similar to the Tartuffe assassination will cease to cross my desk? Tartuffe. Ah, that thief who embezzled funds from all those charities, you mean? My deepest condolences to his family, but without any evidence, I cannot imagine how the House of the Hearth என்னோட might have been ஆர்லி involved in வந்து his passing. என்ன Of course, if அஷு you சீக்யூ accept my லைவுக்கு proposal, வரதில்ல Monsieur போலாம். Neuvillette, I'm இல்ல sure ப்ரோ நான் certain வந்து measures கரெக்டா could be லைவ் taken to எண்ட் reduce பண்றதுக்கு the கொஞ்சம் லேட் frequency ஆயிருதா. of such troubles. அப்படியே லேட் ஆயிட்டு கொஞ்சம் You அப்படியே choose இந்த your words எடிட்டிங் இதெல்லாம் carefully பார்த்துட்டு indeed. இருக்கேனா கொஞ்சம் அப்படியே In வர that முடியல. case, I am inclined to accept your proposal. My thanks for your அதுவும் இல்லாம generosity, வந்து Monsieur Neuvillette. இந்த With வருஷம் that settled, we should be ஆரம்பிச்சதுல இருந்து going ஜல்பு now. பிடிச்சிக்கிட்டு I took the liberty of bringing உசுரை along 2 வாங்குது bro. bottles of spring water from Snezhnaya for you to enjoy.
I do hope I வருவேன் get the chance வந்து to hear லைக் your போடுவேன் லைக் impressions. போட்டுட்டு Perhaps at our next சேட் தான் பண்ண meeting. மாட்டேன் வந்து Yes. லைக் போட்டுட்டு அப்படியே ஓடிடுவேன் Indeed. I trust you would not overlook your commitment in the வராமலாம் meantime. இருக்க மாட்டேன் சேட் தான் பண்றது All இல்ல right, வருவேன் லைக் traveler போட்டுட்டு அப்படியே Paimon. போயிடுவேன் Time to go. அது இல்லாமல் பிஜிஎம்ஐ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அவர் ரூம் மேட்ச் நடத்துகிறாங்க அதில் அப்படியே ஜாயின் பண்ணாமல இப்போ யாருமே விளாட்றதில்ல ப்ரோ பிஜிஎம்ஐ எங்கள் சைடில் டெய்லி கஸ்டமர் ரூம் நடத்துகிறாங்களே சீக்கன் பிரியா 2 பேர் கை ஃப்ராக்சரு ஆகிட்டு உட்காந்துருக்காங்க ஆமாம் பிரியாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு பிரியாவுக்கு ஃப்ராக்சர் ஆகலை பட் ஆனால் லைக் வந்து கை தேஞ்சிருச்சுன்னு தான் சொல்லிச்சு அன்னைக்கு இப்போ பிரியாவும் அவ்வளோ வரதில்லைங்க அனாஸ் 2K கில்லர் ஹாய் ப்ரோ ஓபியூலன் ப்ரோ நீங்கள் தானே கேட்குது வாங்க 2K கில்லர் ப்ரோ வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம் ப்ளே பண்ண முடியாத சிக்யூவால் ஸோ ரூம் மேட்ச் போட்டு ஒன்லி கமெண்ட்ரி ஓகே ப்ரோ நல்லது தான் எதுவும் அதாவது எதுவுமே போடாததுக்கு லைக் அந்த மாதிரி பண்ணுறது நல்லது தான் சிக்யூ இப்போ 4K போயிட்டாங்களே பார்த்தேன் டிஸ்கார்ட் லிங்க் காவலியா ப்ரோ இருக்கு ப்ரோ டிஸ்கார்ட் லிங்க் இந்த பாபி வந்தோடனே போட்டு விட சொல்கிறேன் ப்ரோ எங்க உள்ள போனா 100 மில்லியன் பீப்புள் அப்படின்னு காமிக்குது 100 மில்லியன் பீப்புளா அவ்வளோலாம் இருக்காது ப்ரோ மொத்தமே 200+ தான் ப்ரோ இருப்பாங்க ஜாயின் பண்ணமுல்ல அப்படியே 4.7 இன்னைக்கு போயிடுவாங்க நினைக்கிறேன் ஓகே நல்ல விஷயம் ப்ரோ 49 211 ஆமாம் ப்ரோ இட்டாச்சி ப்ரோ 49 கிரிட் ரேட்டு கிரிட் டேமேஜ் வந்து 211 உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபுல்லாக ஓ நீங்கள் இந்த இது போட்டிங்களா ஓகே ஹாட் ஃப்ளேம்ஸ் 4.7க்கு 4 சப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று ஓகே இன்னும் 4 சப்பு தானா ஓகே ப்ரோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன் அது நிறைய பேர் ஐ மீன் மெஜாரிட்டியாக எல்லாருமே பசங்க ஃபுல்லாமே பண்ணிட்டாங்க வேறு யாராவது செகண்ட் ஐடி அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நான் கேட்குறேன் ப்ரோ ஸ்டாப் பண்ணேன் பைரோ டேமேஜ் போனஸ் ஓகே கிரிட் ரேட்டு கிரிட் டேமேஜ் நைஸ் அட்டாக்கு கிரிட் டேமேஜ் ஓகே கிரிட் ரேட் அண்ட் கிரிட் டேமேஜ் செமையாக ரோலாக இருக்கா அதில் சான்ஸில் இது பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் கிரிட் டேமேஜ் கிரிட் ரேட்டு ஓகே நைஸு வேறு மாதிரி ப்ரோ பட் ஆனால் வந்து ஃப்ளவர்லேயும் அப்புறம் வந்து ஃபெதர்லேயும் வந்து கிரிட் ரேட்டும் கிரிட் டேமேஜ் இருக்கிற மாதிரி எடுத்துருங்க தலை ஏன்னா அப்போனா தான் கிரிட் ரேட் வந்து நல்லா ரோலாக ஏறும் ஹார்மோனி செட்க்கு ரெசின் இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல இந்த மற்ற ஆர்டிஃபேக்ட்ஸுக்கும் இவளோட சிக்னேச்சர் ஆர்டிஃபேக்ட்ஸுக்கும் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரென்ஸ் இல்லை ப்ரோ அஷு நீ எந்த ஏரியா சொன்ன மதுரை ப்ரோ மதுரை இருக்கட்டும் அதெல்லாம் வரப்போ வரட்டும் ஓகே ப்ரோ Paimon only heard you mention some rivers, a large body of water, and then some kind of irrigation scheme. Bro, live போட்டீங்களா இப்ப மதுரை ஆமா மகேஷ் ப்ரோ I would imagine there might be more pressing concerns. ஆமா லைவ்ல தான் ப்ரோ இருக்கேன் கீழப்ல டிஸ்கார்ட் லிங்க்னு காமிக்குது அது அப்புறம் அந்த டிஸ்கார்ட் லிங்க் வேணாம் ப்ரோ அது எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு ஆமா ப்ரோ அதான் கிரிம்சன் விட்சே போட்டேன் ஓகே டேலண்ட் லெவலப் பண்ண மோரா முடிஞ்சு ப்ரோ சேம் ப்ரோ அதே இஷ்யூ தான் எனக்குமே மோரா இல்லை சரி மோஸ்ட் வாண்டட் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இரு நான் மதுரை வரப்போ சொல்லுறேன் ஏற்றி கொடு ஓகே ப்ரோ வாங்க How should we stop her? No, there's something else we should figure out first. While we are talking in front of the Paris Vermonia, she mentioned Clovis' name. Does that mean she knew where Clovis was this entire time? எதையோ கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிக்க தெரியாதா மைண்ட் ரீட்லாம் பண்ணுறா மேபி ஷி ஈவன் ஆன்டிசிபேட்டல் how Lini and others were going to act. நியூ அப்டேட்டட் கிடைக்க மாட்டுது
அது நியூ அப்டேட் இல்ல ப்ரோ, அது வந்து ரீமாஸ்டர்ட். அது ஆக்சுவலா வந்து இது லைக் வந்து EA ஸ்போர்ட்ஸ்மே பண்ணல. இது வந்து ஃபேன் வேற யாரோ வந்து அந்த கேமை ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ரீமாஸ்டர்ட் அது. அந்த பழைய மோஸ்ட் வாண்டட் வந்து அந்த நிறைய கார்ஸ் புது புது கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படின்னா வேற யாரோ தேர்ட் பார்ட்டி கைஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்டுடியோ. 30-40k டேமேஜ் விழுது ப்ரோ நார்மல் அட்டாக்லையே. ஆமாம் ப்ரோ. ப்ரோ இன்னொன்று சொல்லித்தரேன், எனக்கு வந்து சென் ப்ரோ சொல்லி கொடுத்தது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேவா? இருங்க நான் வந்து சொல்கிறேன். லைக் அது பண்ணா 200k டேமேஜ் வெறும் அட்டாக்லயே வந்து இது பண்ணும். இருங்க நான் சொல்றேன் பாருங்க. சாட்டர்டே சண்டே 2 நாள் போதும் ஃபுல் மோஸ்ட் வாண்டட் முடிக்க. ஆமா ப்ரோ. I was just trying to bring home some extra mora for the family, but I bit off more than I can chew. Okay. I haven't had many takers today, so I'm still swimming in papers. Actually இன்னைக்கு நான் லைவ் வரதுக்கு முன்னாடி வந்து ஆர்லெக்கினோ வச்சு nothing much. I just ran ஆர்லெக்கினோ வச்சு பிராக்டீஸ் பண்ணிருந்தேன் சென் ப்ரோ கூட. I should probably get going. சென் ப்ரோ வந்து ஒரு சமையான விஷயம் சொல்லி கொடுத்தா. அதுக்கு பேர் என்னன்னா நியூப் டேமேஜ்னு சொன்னாப்ல. நாலாம் ஒரே நாள்ல 10 hours ஃபுல்லா உட்கார்ந்து முடிச்சிடுவேன். அது வந்து எப்பனா ப்ரோ நான் இது PS2 வச்சிருந்தேன். என்னோட பழைய PS2 ஒன்று இருந்துச்சு. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா உட்கார்ந்து முடிச்சேன் அத. May the archons bless you with good fortune. If only I had the chance to run into such generous customers every day. I should probably just take on a smaller inventory though, right? I'm getting married soon, so sometimes it's hard to not get ahead of myself. Anyway, I should head out. Goodbye. How advanced? Well, now that my affairs are settled, we should take the boat back to Poisson. We've even acquired some light reading to enjoy along the way. Actually, why don't we stick around for a little longer? Paimon just realized how hungry she is. She can't head back to Poisson on an empty stomach. லைட்டா ஜல்பு பிடிச்சிருக்குன்னு இல்ல, அதோட எஃபெக்ட் தான். Come on people, let's go for 10 likes. சின்ன வயசுல ப்ரோ உட்காந்து என்ன சொல்ல மோஸ்ட் வாண்டட்லாம் உட்காந்து மோஸ்ட் வாண்டட் காட் ஆஃப் வார் அப்புறம் காட் அண்ட் அப்புறம் வந்து டெஃப் ஜாம் ஃபைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் கேம், அதெல்லாம் செம்மையா இருக்கும். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா 3 பார்ட்டுமே உட்காந்து தேய்ச்சி விளையாண்டு இருந்தேன் அப்பலாம். I just have one condition. If you agree to my request, I'll even answer some of your questions. You're quite curious about Clairvy, are you not? And my relationship to her. கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். Why are you being so generous all of a sudden? அப்ப நான் ப்ளே பண்ணுற ஒரு சில கார்ஸ்க்கு மட்டும் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நியூ கார்ஸ் வர. You don't have the talent for bad things. என் பழைய மெமரிஸ் கிளற வைக்காதா சு. The most important consideration in negotiation is that both sides receive something they want. இது கிராஷ்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அது விளையாண்டுருக்கீங்களா மகேஷ் ப்ரோ? அந்த கிராஷில் அது என்ன பார்ட்லாம் தெரியல, அந்த பர்டிகுலர் பார்ட்டில் என்ன பண்ணுவோன்னா ஒரு முகமூடி மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த முகமூடியை வச்சு வில்லன்ஸை ஃபுல்லாமே வந்து அவங்க முகத்தில் மாட்டி வச்சு அந்த வில்லன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த கேமு கிராஷு. அப்புறம் வந்து கிராஷ்லேயே வந்து இன்னொரு கார் கேம் இருக்கும்ல, லைக் வந்து இந்த மொபைல் கேமில் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா, பீச் பக்கீஸ். அதில் கூட அந்த ட்ராப் அந்த ஒரு எபிலிட்டிலாம் எடுத்து எபிலிட்டியை வச்சு பவர் யூஸ் பண்ணால் அடிச்சுக்கிட்டு நல்லா அடிச்சுட்டு விளாட்லாம் அந்த ரேஸ்லாம். அந்த ரேஸ் மாதிரியே ஒரு கிராஷ் ரேஸ் இருக்கும். அப்புறம் வந்து ரம்பிள் ரேஸு. அப்புறம் வந்து மோஸ்ட் வாண்டட்ல இன்னொரு ஸ்பீட் ஷிஃப்டா ஏதோ ஒன்று இருக்குமே அந்த கேம். போதும் நான் அப்புறம் பிசி கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் விடு ப்ரோ. இருங்க இன்னும் ஒருத்தர் இருக்கான் லிஸ்ட்டில், அதையும் சொல்லிடுறேன். அவன் வேற யார் இல்லை, டவுன் ஹில் டாமினேஷன், அந்த சைக்கிள் ரேஸ் கேமு மலையிலேருந்து கீழே இறங்குவோம்ல அவன். இப்போ எங்கே போ? ஐயோ இங்கே வந்துட்டோமா தக்காளி, இதான லாஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மகேஷ் ப்ரோ பிசி கேம்ஸ் தான் மகேஷ் ப்ரோ நல்லா இருக்கும் உண்மையிலே.
நான் இந்த கேமே எதுக்கு விளாண்டேன்னா விளாட ஆரம்பிச்சேன்னா இதுவுமே ஸ்டோரி கேமு, அப்புறம் வந்து ஓப்பன் வேர்ல்ட் கேமு, ஒரு பிசி கேம் ஃபீல் கொடுக்குதா. ஃபைனல், எஸ் ஃபைனல் ஆக்ட். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா இதுதான் ஃபைனல்ன்ட்டு, இந்த நம்ம பாஸ் ஃபைட் இவளுக்கு அடிக்க போனேன் தெரியுமா. சரி ஓகே, சரி இந்தா அந்த இடம் இந்த இடம், அவன் இவன் தான், இவன் அவன் தான், அவன் இவன் தான். என்னடா கொஞ்சம் ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்டாச்சு ஹவுஸ் அவனோ என்னமோ இருக்குமோ. சீச்சு வே பாயிண்ட்டு ரோட் ரேஷ். அதே தான் அதே தான் எல்லா ரேசிங் கேமுக்கும் அப்போ ஒருத்தர் இருக்கான் ரோட் ரேஷ். எஸ், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண பிசி ரேசிங் கேம் ரோட் ரேஷ், மை 5th ஸ்டாண்டர்ட் 2000ல. பா அப்பலாம் நான் பிறந்திருக்க கூட மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நான் வந்து 2001 பேக் ஸ்டோரி ஆர்லேக்கு நல்லா இருக்கும். ஆமா ப்ரோ. Due to certain events, I first killed Clairvy and then her mother. And this is where it all happened. You were the one that killed Clairvy? Patience now. Allow me to explain Clairvy's side of the story first. I'll start from the beginning. Clairvy was 6 years old when she was brought by her mother Crucibina to live in the house of the hearth. From the outside, it seemed like a fairy tale. A thriving family made up of kind adults and friendly children. Crucibina was the knave at that time, and the house of the hearth was under her control. She was Clairvy's mother by blood, but she was also the mother to all the children in the house. Clairvy was happy here for a time, but she quickly realized that being part of this family wasn't a fairy tale at all. It was kind of purgatory. Purgatory? Exactly. சரி ஐசு, சாட்டர்டே பாப்போம். நான் போய் சாப்பிட்டு வெளியில கிளம்பறேன். ஓகே தல, ஓகே தல. But as for how to raise them, பாத்து போய்ட்டு வாங்க மகேஷ் ப்ரோ. That depends entirely on the person in charge. Crucibina came up with a novel idea. She would teach the children to fight, force them to duel each other, and then crown as the king of the house the child who proved themselves most worthy of inheriting her title. It's difficult to estimate the number of children who died or were maimed in the process. There's little I can say about the ones who died. The ones that emerged with permanent injuries, on the other hand, well, they still served a purpose. They would be handed over to the doctor to be experimented on, or sent away on dangerous missions. Nothing more than tools to be used and then discarded. ஓஹோ, எனக்கு இப்போ புரியுது. அப்பனா வந்து எல்லா சில்ட்ரன்ஸையும் ஃபோர்ஸ் பண்ணி டியூவல் பண்ண வைக்கிறானா, யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறவங்க வந்து செத்துருவாங்க, கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அப்போனா வந்து நான் நேவும் கிளெர்வியும் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஓகேவா? அப்போ வந்து நேவாக இருந்த ஆர்லெக்கினோவும் கிளெர்வியும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கணும். 2 பேரையும் டியூவல் பண்ண விட்டுருக்கா. அதில் வந்து ஆர்லெக்கினோ ஜெயிச்சிருக்கா, கிளெர்வி அதனால செத்து போயிருக்கா. பட் ஆனால் இவ ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த, அதாவது ஃபுல்லாக நான் பார்க்கல, லைக் வந்து என்னோட அசம்ஷன். அப்போ வந்து ஆர்லெக்கினோ கிளெர்வி போன துக்கத்தை தாங்க முடியாமல் அப்போ நேவாக இருந்த கிளெர்வியோட அம்மாவை போட்டு தள்ளியிருக்கா அந்த கடுப்பில். இருங்க அதான் நான் பார்ப்போம். So those were the experiments Clairvy was talking about. But what actually happened to her? You said that Clairvy was Crucibina's daughter, so if Clairvy tried to convince her to stop what she was doing, Crucibina probably would have listened, right? Despite being Clairvy's mother, Crucibina cared little for her daughter. She forced Clairvy to join the House of the Hearth only as a means to demonstrate her own impartiality as a mother, to prove that she treated all her children equally. Clairvy did try to convince her mother to change her ways, but it was to no avail. After her efforts failed, the only other option was to rise up and try to fight back. Unfortunately, the other children had already been thoroughly indoctrinated into the illusion of happiness Crucibina had created. Of course,
There was one exception. Someone Clairvy's age who knew the truth about the House of the Hearth. Her name was Peruware. Peri. Wait, the friend that Clairvy mentioned? Friend, huh? I suppose we can call her that for now. Clairvy was a cheerful and passionate person with a tenacious spirit. Peruware, on the other hand, was rather cold-blooded. Her cold-blooded nature allowed her to see through Crucibina's facade. Yet, it was also this cold-bloodedness that prevented her from acting against it. At least at first. While Clairvy longed for freedom, Peruware was convinced that, amid all the fighting and violence, she would make it until the end. Despite their differences, the two became fast friends, united by their knowledge of the truth. Clairvy told Peruware that she hoped to create a real family, where no one would be killed or sacrificed. There may have been a certain naivete to her ideas, but Clairvy proved her determination many times over. She tried countless times to run away, ask for help, or expose the truth. But her efforts only earned her beating after beating. The only thing that kept her going was her strength of will. Even with her body racked with pain, she would still stand on her tiptoes and open the window at night. She and Peruware would look out at the moon together, a fierce longing for freedom shining in her eyes. But one day that light simply vanished. Oh no. What happened? Her hopelessness resulted from a culmination of things. 10 years had passed. 10 years worth of failure after failure. She and Peruware weren't children anymore, but finding any chance to escape still seemed as hopeless as ever. It was during this time that Peruware suggested a new plan. If escaping was out of the question, why not take down the very person sitting on top of this throne of lies? Mother herself. Clairvy rejected that proposal. She claimed that, as a famous harbinger, Crucibina possessed an unimaginable amount of power. Trying to kill her would have an incredibly low chance of success. Clairvy never gave another reason, but Peruware could see it written all over her face. Clairvy still thought of Crucibina as her mother. Killing her own flesh and blood was a line she couldn't bring herself to cross. If she couldn't escape and fight back, then only one option remained. Precisely. Oh. Death was the only way that she felt she could be free. It happened during a duel. When she arrived at the dueling ring that day, her partner turned out to be none other than Peruware. The very person that had stood by her side all those years. It was a fierce battle. But ultimately, Clairvy decided to let Peruware end her life. From that moment on, Peruware's journey was one written in flames. When the rain finally came and washed it all away, there she stood, the sole victor in Mother's endless game of slaughter. A trail of corpses strewn across her path to success. It was the very result she had predicted 10 years prior. Even then, she believed she would make it until the end. She wasn't surprised by the fact that she emerged as Mother's undisputed heir. Rather, her success left her with an inexplicable sense of restlessness. Arlecchino வந்து ஃபட்டுவிக்கு வந்து துரோகம் செஞ்சான்ட்டு எனக்கு தெரிஞ்ச அவளை கொன்னனால தான் வந்து ஃபட்டுவி மெம்பரே அதாவது ஒரு ஃபட்டுவியை இன்னொரு ஃபட்டுவியை கொன்னுட்டா அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. She was unsettled. And there was only one thing that could quell that sensation. Perhaps you two would like to take a guess as to what it was. Killing the person at the very top. Crucibina, you mean? But... Correct. This is the place where Peruware killed her best friend. A mere year later, this is also the place where she fought tooth and nail to kill the mother they shared. The moment she acted, any conception of what was right or wrong ceased to matter. It's one of the principles of the house.
Only those who survive get to write the rules. Peruer won the battle and became a harbinger herself. After which Her Majesty, the Tsaritsa, bestowed upon her a new name. Arlecchino. So the Perry Clairvy was talking about, it was you all along. You're Peruer. You are Peruer. Arlecchino is just a name you got later. உங்களுக்கு எந்த பேர் வச்சாலும் நல்லா இருக்குல்ல. This was your story just as much as I left Kirby's. that name behind long ago. I must say, hearing it now does bring back memories. After I defeated Crucibina, the moniker of Mother died with her. I chose to forego the title she called herself and even chose to give up my own name. I rebuilt the House of the Hearth under a new identity. Not only as Arlecchino, but as father. And that is where the story ends. Any more questions? Chloe, we met her. Who is she exactly? Based on what you just told us, Clairvy wasn't a little kid when she was killed. So the Clairvy we met, was she really a spirit at all? I suppose you could call her an illusion born of flame. Her existence is like ashes to a fire. Something left over. Come on, people, let's go for 10 likes, guys. You see, a certain power runs through my veins. It's not unlike a curse. My flames leave behind shadows of anything they consume. Of course, the chances of those shadows morphing into a sentient entity are exceedingly slim. Clairvy is a very special case. Clairvy died when she was 16 years old, but what emerged from the flames was her 6-year-old self. Her appearance wasn't the only thing affected. Most of her memories were lost to the blaze as well. இந்த கிளர்வி அப்புறம் வந்து ட்ராவலர் பைமான்லாம் வந்து நைட் டைமில் வெளியே போகும்போது மூணை பார்த்துட்டு பேசியிருந்தாங்களா. அப்போ வந்து பேசுனது ஃபுல்லாமே வந்து ஆர்லெக்கினோட்ட, அந்த டைலாக்ஸ் ஃபுல்லாமே ஆர்லெக்கினோட்ட பேசியிருக்கா. லைக் வந்து ட்ராவலர் அப்புறம் வந்து பைமான் இருந்த இடத்துல ஆர்லெக்கினோ இருந்திருக்கா. லைக் அந்த மொமெண்ட் ஆக்சுவலாக அந்த இது விண்டோன்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்தீங்களா, விண்டோவில் மூன் தெரியுதுன்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த சீன். இப்போ தான் எல்லாம். Memory is a mysterious thing indeed. Losing a portion of your memories will alter your sense of self. Lose 10 years worth, however, and it would be like living in the past. Like returning to a version of yourself that never grew up. No wonder Paimon got such a weird feeling when we were talking to her. Perhaps I should put it this way. Clairvy is someone trapped in time. It may seem like she exists with us in the present, but she truly lives in the confines of her own past. So if all of that is true, then you must have known about Clairvy for a long time. Indeed. She's a rather volatile and unstable entity. Sometimes she would look after the children. She's even saved some of their lives. But other times, she would hide from me and become obsessed with revealing the truth about the house to anyone who will listen. Shadows don't have the capacity to learn or grow. Any new information they encounter is quickly forgotten over time. Your attempts to expose Clairvy to sunlight, they failed, yes? The reason is actually quite simple. In Clairvy's mind, the house is impossible to escape, and it is this very perception that traps her there. But no matter. All I have to do is kill her again, and all will be resolved. I don't anticipate so much as a single speck of ash will be left behind this time. Wait! Paimon can understand why you might want her gone, but isn't there another way? So what if she's trapped in her 6-year-old self? She's still your friend! At least talk to her first! It's too late for that. She broke the rules, and now she must be punished. That goes for Filial and Mentoy as well. She's had quite the effect on them.
I hope you understand. The difference between Crucibina and myself lies in our formulation of the rules, not our policy for enforcing them. Upholding the rules without question is a trait we both share, because that is how a household should be run. Is this really what you want to do? Whatever could you mean? Don't you want to say a proper goodbye at least? Whether as a killer or as a father, there are two things that must be avoided at all costs: anger and sorrow. Anger makes you impulsive. Sorrow causes you to waver. Well, it appears it's about time to proceed. Before we arrived, I told some of my well-behaved children to bring our troublemakers here by nightfall. I do believe I've kept my end of the deal. I gave your friends quite a bit more time. As for what happens now, we'll just have to wait and see. அவங்களே வந்து மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். Here they are, father. You gonna execute him? Seeing something like that would actually be a first for me. Lenny! I'm sorry. I heard about how you helped buy us more time. But I still failed. I couldn't find a way to fulfill her wish. Huh? Are you... Perry? Indeed, it's been a while, Clairvy. Perry! Stay right there. I'm sorry to postpone our reunion, but first I believe certain scores need settling. கொய்யால போச்சு. Father, let me explain. Out of my way. Father! You chose to conceal a threat to the house, and for that, you must be punished. Overall, however, I suppose your wrongdoing is hardly the most egregious of the bunch, so I'll deal with your punishments later. As for right now, the more pressing concerns are the traitors among us. By traitors? Do you mean us? Father, let me explain. We didn't mean to... Fultz, why don't you share what you heard? Yes, Father. Secret midnight meeting number 3. Participants: Filial, Nantoi, Sato, Toddy. Nantoi clearly said, if only Father wasn't the one who took us in. Sato added, I'm sick of this life. I just want to live as a normal person. Filial was the worst of them all. She called us crazies and said a bunch of mean things about Father. I did not! You're lying! Fultz is trying to frame us. It's not like I'm the only one who heard those things. After that, you and Toddy and a bunch of other people started talking about Clairvy. You were using all those things Clairvy brought up as an excuse to question Father. We're birds locked in a cage. The only way out is to destroy it. That's what you said, wasn't it? யோசிச்சு பாருங்களேன். You just want me இப்போ gone. பாண்டா ஃப்ளை கிரிட்டு இப்படி சொடக்கு போட்டு சொன்னா அவங்கள சுருக்கிரும்ல. You, Sheplo. Have you forgotten who stood by your sickbed, watched over you, and changed your dressings? Come on, let's hear it then. What's your reason for all this? You're wrong, பாவி Filial. குட்டி குஞ்சா. We don't want you to இவன் die. நம்பர் எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துட்டு இருக்கான். Liar. You wouldn't be doing this if that were the case. So why? Why have you backed us into a corner? We all live in the House of the Hearth. You know the type of work we do, Filial. A single betrayal can cost dozens of us our lives. It's not like it's never happened before. That kind of thing is hard to forget. சேக்கவே கூடாது. இப்படி தான் போட்டு கொடுத்துருவானுங்க. That's why the House of the Hearth cannot tolerate any form of betrayal. டீனேஜ் பாய்ஸ்னா ஒரு under 17. You've had 7 secret meetings. அது கீழ இருக்கவங்கள A lot of the things you talk மேல about இருக்கணும். really cross the 17 line. 18 19. You've been spying இல்ல on 18 us 18 above for இருக்கணும். half a month? ஓகேவா 18 19. Wait a second.
அந்த 18 கீழ இருக்கிற யாரையுமே வந்து செத்துக்கவே கூடாது. செத்துட்டா இதான் வேற. போட்டு அவளை போட்டு தாக்கி விட்டுருவானுங்க. Because we were all in one place. You've had this planned all along. Filial, Nantoy, I'm sorry. I owe you both my life. I owe Clairvy too. If it weren't for all your help after I got poisoned, I wouldn't be standing here today. If this were any other situation, I would do anything to repay that kindness, even if it cost me my life. But rules are rules. I'm sorry. My hands are tied. Why? Why? That's enough, Filial. Kuyala. We made a mistake, and we should own up to it. We broke the rules, plain and simple. And now we have to face the consequences. I'm sorry, Chapleau. Faults. I'm sorry, Father. We accept our punishment. Chapleau, according to the rules of the House of the Heart, how should these traitors be punished? All those who betray the house pay with their lives. And so it shall be. Father, please wait! Something you want to say, Linny? Please reconsider, Father. What Filial and the others did, does it really count as betrayal? We all come from broken families. From the very first day we joined the House of the Hearth, we wanted nothing more than to make it a real home. But the truth is, none of us know what a real home should look like. I'm not saying I have all the answers. All I know is this. Killing Filial and the others may uphold the rules, but doing so will only bring us further away from being a real family than we've ever been. So please, Father, please reconsider. I agree with Linny. Father, please. Linny, you... minute. I also agree with Linny. An order once given cannot be rescinded. However, given the extent of your determination, I suppose we shall have to go about this a different way. Draw your weapons and face me. Our weapons? Father, are you referring to a duel? Precisely. The rules of the house will not be altered. Traitors must be punished. However, resolving disputes with a duel is also one of our rules, one that also applies to me. Demonstrate a sufficient showing of strength, and I shall offer a concession. Wait. Beat Father in a duel? Impossible. Father is way too strong, even for Linny. அடப்பாவி. Did you hear that, Traveler? Linny and the others have to duel the knave. What should we do? Can they really win something like that? If they lose, those people from the house are really gonna be executed. Hey, are you listening? Is executing them really what she wants? Don't you want to say a proper goodbye at least? Anger makes you impulsive. Sorrow causes you to waver. Back then, she never actually answered my question. But that makes the answer pretty obvious, doesn't it? Looking at that expression on her face, she seems really serious about this.
Guess that means there's no chance she's throwing the duel on purpose, huh? There's no way the When guests are around, families are often on their best behavior. And any disputes are less likely to escalate. When the time comes, make the choice that you deem most appropriate in the situation, and lend your help to the House of the Hearth. What's wrong, Traveler? Hey, where are you going? Traveler? I'd like to see for myself. What the fourth of... You are asking to join the duel against the knave? I'll allow it. We do have a ready-made dueling ring at our disposal, after all. All I would advise is this. Keep a firm grasp on your weapon, and give it your all. Any less, and you may just lose your life. அண்ணே நான் நியூ லெட் எடுத்துக்கிறேனே பழைய டீம் எனக்கு கொடுங்க ஏன்னா ஆர்லிக்கினோ பைரோ ஸோ வந்து பைரோ Is it my turn now? Spare your energy. Running is of little use. அவன் மேல அடி விழவே மாட்டேங்குது ப்ரோ ஆர்லே ஆஹா பரவாயில்ல நல்லாவே விழுது தக்காளி வா பார்த்துக்கிறோம் டியூவல் தானே நான் போகிறேன் Is it my turn now? Stabilize. This is order. ஜாங்லே தாண்டி நீ தொடுவியா நீ நான் முடியுமான்னு கேக்குறேன் Is it my turn now? பார்த்தா தெரியல வெடிச்சிட்டு இருக்கேன் Now that's more like it. ஆனா அவன் மேல பைரோ அப்ளை ஆக மாட்டேங்குது ப்ரோ With the fall of darkness, destruction shall rise. Have a taste of purgatory. ஒன்னால மட்டும் தான் முடியும் நினைச்சிட்டு இருக்கியா நான் உனக்கு போறேன் Watch out for father's movements. Solidify. Ente bond of life irukku. Look at you, overruled, trapped like a bunch of helpless animals. Hang in there. Stabilize. Come on. இங்க பாருங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பாண்டா ப்ளை போட்டலாம்னு இருக்கோம் Look out! ஏய் இது என்ன போங்கா இருக்கு நீ மட்டும் இப்படி விட்டு அடிக்கிற எனக்கு மட்டும் விழ மாட்டேங்குது கத்தி ஐயோ ஐயோ Like a fly tangled in a web. Spare your energy. Running is of little use. With these rising flames. என்னோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் என்னை எச்சரிச்சிச்சு ஐயோ ஐயோ என் ஆர்லிக்கினோ பொட்டி ஆனா பரவாயில்லை சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா திரும்ப எப்படா செத்து போனா ஐயோ இதுக்குதான் எனக்கு நியூ லெட்டர் கொடுக்கறா நான் கேட்டேன் பரவாயில்லை என்னோட ஜாங்கிலியே நல்லா அட்டாக் பண்றான் சாவு 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 Running is of little use. சாஸ்கா வச்சு ப்ளே பண்ணா ஈஸியா ஆர்லே அப்படியா செகண்ட் ஃபார்ம் எடுக்க போறா
Elite traveler. Bennet சாவ போறான் தெரியுமா? Now's our chance. Over here. இதெல்லாம் போகாட்டம் தெரியுமா? ஏய் கோயோவர்ஸ் எனக்கு இந்த ஃபார்ம் வேணும்டா. Solidify. Bennet ஏ முட்டா பையனே ஒழுங்கா போடா அடிச்சு விடுவாவ. Let's see how strong your resolve truly is. Hey, thanks, Rally. Pota. Hey, Satti. இப்போ இவ பக்கத்துல இருக்குது ஆபத்து சீட் இல்ல. Struggle in vain. No, my soul. நாங்களே தாண்டி சொல்றியான்னு ஒரு பேச்சுக்கு தானே நான் கேட்டேன். அதுக்கு உண்மையே வந்து அடிக்கிறது பாவம் இல்ல. ஏ பெனட் எங்கடா அவனோட அல்டி சட்டி தலையா செத்து தொலைஞ்சிராதடா. புரி வைக்க தெரியலையா? ப்ரோ அவனோட ஹெல்த் ஆட்டே போடுறா ப்ரோ. இப்படிதான் என்னோட ஆர்லிக்கினோ செத்து போயிருக்கா. Your punishment. போடு அவ்வளவு அடி 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 அடி. This is getting interesting. Who's next? Watch out for father's movements. Yo! Who's next? அவனே ஏய் சாங்கியவே போட்டு தள்ளிட்டா. யாரா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குது? You should know better than to crowd in one place. Oh, I know. அந்த இடத்துல தான் நம்ம டிராவல். I'm sorry, father. Sorry for what? This pitiful excuse for an attack. Made it out, did you? You're stronger than I expected. A crimson moon? Itachi Uchiha. I can't move. Still, not strong enough to beat me. ஆனா கடைசியில சிங்க்யூ தான் உயிரோட இருக்கா. ஆர்லிக்கினோ போட்டு தள்ளிட்டா ப்ரோ ஆர்லிக்கினோ. I believe we can end things here. It's not often that we get to enjoy the company of guests, after all. We wouldn't want things to get too out of hand.
Brother, are you all right? Lenny. Given that I am the victor of this duel, as agreed, the punishment stands. Come on, guys, let's go for 10 likes. No, 2 more likes to go. 10 likes. I never thought things would end like this. However, everyone involved in the duel demonstrated a remarkable level of strength and determination. In light of this, I'm prepared to change the method of execution. Elwar, the bottled flames I gave you for safekeeping. Do you still have them? Yes. I wasn't sure what they were for, but I've kept them super safe. I didn't lose a single one. Wonderful. Then, in just a moment, I'll have you administer them. Bottled flames? Indeed. They're the product of a secret experiment. Under certain special circumstances, flames can be extracted from my person and preserved. Once ingested, searing pain will spread across every inch of your body. No harm will come to you physically, but your memories will be burned away. If you can withstand the pain. When you awake, you'll have forgotten everything you know about the House of the Hearth, and will be expelled from the organization. In other words, administering this concoction will kill the version of you that grew up in the house, and give you a new identity. So that means the young man that I thought familiar, the one selling newspaper outside the place Ammonia, he must have been Memory the same is a mysterious thing indeed. List of executions. Losing a portion of your memories will alter your sense of self. Amma. பாத்தீங்களா ஆர்லெக்கினோ வந்து நேவா மாறினதுக்கு அப்புறம் தான் கைஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. If my understanding of the name is right, she really thinks of that as killing him. The heart that lived in the house of the heart is dead. The one that remains is simply a normal person living out his life you're with just his beloved. letting us go, Father? Even so, You it's misunderstand. much better than actually Memories ending are their life. extremely important. Once consumed by flame, the version of you standing before me will die, and our secrets will die with you. So no, I don't intend to just let you go, because the person who survives will be nothing but a stranger. Even so, I won't have to live in fear anymore. I'm sorry, Father. I'm sorry I let you down. But I really... Don't cry, Filial. You haven't left the house yet, so there are still rules to be followed, yes? Remember what I taught you. Anger makes you impulsive, sorrow causes you to waver. Don't let yourself be controlled by your emotions. Of course. I'll remember. Dry your tears, and go pursue the life you really want. Yes, Father. Chaplot, எப்படி Fultz, ஞாபகம் இருக்கும்? Elwar, take them back to Poisson. And bring Lenny and the others as well. I prepared 3 extra vials of bottled flames. As for whether to take them, the choice is yours. Goodbye, children. The next time we meet, I will no longer be your father. Thank you for all you've done for the house. I hope you have bright futures ahead of you. Father. Let's go. Here, grab my arm, Lenny. I'll help you walk back. Thank you. Oh ho ho! Itachi bro. Clairvy. போட்டு கொடுத்ததும் போட்டுப்புட்டு தக்காளிங்களை அடி வாங்க வச்சுப்புட்டு பேசுகிற பேச்ச பார்த்தியா?
talk now? I've been waiting for a super long time. You really are Perry, aren't you? I haven't seen you in so long. How come you're all grown up? Wait, did I somehow travel to the future on accident? Or am I dreaming? What a long dream. Neither. You died, Clairvy. That's what happened. You could have at least sugarcoated it a little. Look, she's that speechless. If this really is Kirby saying Okay, then I would say she's probably That's it? You accepted it just like that? Yep. If that's what Perry says happened, then I believe her. Perry wouldn't lie to me. Plus, I don't really need to know why I'm like this. I'm more curious about what happens in the future. If you're a harbinger now, Perry, that means Mother is gone, isn't she? Can you tell me about it? I want to know what happened to her. And to me. You never stopped trying to defy fate. At first, no one believed you. You could only vent your frustrations to the moon. In fact, you often sought comfort in the night sky. You wanted to see the aurora, so one night we promised each other we would go to Snezhnaya to see it together. Later on, you tried to run away, but you were brought back each time. Mother spared your life, but it wasn't out of kindness. Instead, she decided to make an example of you by slowly torturing you over time. That way, the other children would know what happens to traitors. Still, you never gave up. Mother hoped that through ruthless duel after ruthless duel, she would be able to crown an ultimate victor among the children she raised. But you called on everyone to unite, to fight to a draw in order to reduce casualties. Your efforts may have only delayed the inevitable, but still. You gave them hope. You tried everything you could think of, but every attempt ended in failure. Still, you never turned your sword on Crucibina, and you never turned it on me. On that gloomy day, you told me, for the last 16 years of my life, I've done everything I can to fight for freedom. But now, I realize that the only freedom I truly possess is the freedom to choose to die. I never imagined I would say something like that. I must have been feeling really worn down. But somehow, I still think I understand. According to Mother's plan, only one of us was going to make it until the end. And I always hoped that person would be you. If I could do it all over again, I still don't think I would make a different choice. Even when I first met you, I knew you'd be able to do what I couldn't. Is that so? Even now, I'm not sure I truly understand what kind of freedom you were trying to pursue. But as the head of the House of the Hearth and as the children's father, I've tried to give them the most basic of freedoms. The freedom to choose their own fate. It's something I discussed with the Iudex of Fontaine. The children who want to leave the house will have their memories wiped clean of all secrets pertaining to the organization. In return, they will be allowed to live a normal life in Fontaine without being prosecuted for their past. Of course, I won't simply hand freedom to them on a silver platter. They have to fight for it and prove themselves worthy of it. Only freedom that is earned has true value. That's more than enough. That's exactly the kind of life I was fighting for. You know, Perry, I think you're a pretty amazing king, and a really great father too. I'm really happy that you're the one who took over the house. I guess I do have one regret though. I still haven't seen the outside world. Well, it just so happens that our dear guests over here have been to many nations and traveled to countless places. Perhaps they would be willing to tell you what the outside world is like. Really? Of course! We've traveled all
over the place. We got so many stories, we could probably talk your ears off for 3 days straight. You know, I used to dream of being a bard. Playing the lute while singing into the winds of freedom. Even if there was no one there to listen, I would have continued to sing no matter what. Fees கம்மியா இருக்கா அதனால தான் படிக்கிறேன். That's where Mora comes from. I never knew that before. If I asked some Mora, I would buy 3 new dresses. One for me, one for Perry, and one for Mother. It's just too bad Perry doesn't like wearing dresses. And Mother, well, she probably wouldn't accept something like that either. I guess I'd just have to keep them all for me then. I could wear a different one every day. Those yokai you mentioned, what do they look like? I once saw a drawing of this one guy with horns on his head and a super scary face. Are there any yokai like that? Oh, sounds like you're talking about an Oni. Yep, we've met one, and let Paimon tell you, they're not nearly as என்னல பண்றது? என்ன பெத்தவங்க இருந்தா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அவனும் பாவம்ல. கரெக்ட் தான். I was always too afraid to skip Come on guys, let's go for 10 likes மக்களே. But at the academia, I bet you could do all sorts of secret things in class. Things that have nothing to do with studying. I'm just kidding. Being able to study whatever you want without having to fear for your life actually sounds pretty great. The situation was super dangerous. Lenny and Lynette were accused of committing a crime. You tell Chloe all about the various names you have visited. Oh no! That must have been hard for all of you. What happened next? Don't worry, we were able to turn the situation around. Hi Sujit bro, வாங்க தல, welcome to the live stream. Detective Paimon, of course. வாங்க bro, வாங்க bro. How'd you do that? Come on, tell me. Okay, so it was like this. After the failed magic show, we rushed to the scene and... About our time in Fontaine, she seems really happy, like all her troubles have been Shadows forgotten. don't have the capacity to Maybe learn this is or the grow. first time she's ever been able Any to new truly information relax. they encounter is But I'm not quickly sure how forgotten long this over moment time. can last. சாப்பிட்டேன்ல மத்தியானமே சாப்பிட்டேன். காஃபிலாம் ஆச்சா? குடிச்சிட்டேன்ல. I'm back. வாங்க இட்டாச்சி bro. As time passes, she will probably forget everything we have told her and go back to being this scared little girl who could only hide in the shadows. I was so busy thinking I almost didn't notice the sun has risen. Clairvy, you've worked tirelessly from the shadows to overthrow the House of the Hearth. Now, by my authority as the Knave, I shall announce how this matter ends. You are hereby expelled from the House of the Hearth. You are no longer tied to this place, nor are you bound by its rules. You're saying that I can finally leave? I get to experience the outside world as well? Huh? Oh, I almost forgot. There's no getting older for me. Still, seeing who you grew up to be makes me really happy, Parallel. Take care of yourself. Goodbye. May we meet again someday.
Clarvy. She left so soon. Paimon didn't even get to finish her story. அட போங்கடா. வர வர அவங்கிட்ட காசுன்னு கேட்கவே கஷ்டமா இருக்கு. எதுக்குன்னே தெரியல. சாப்பிட்டா தூக்கம் வருது. ஸோ பிளாக் காஃபி மட்டும் குடித்தேன். 3 times குடிச்சிருப்பேன். மாறும்ல, நீ பண்றத பண்ணு சரியா. படிச்சு முடிச்சிட்டு அடுத்து வந்து ஸ்ட்ரீட்டா வேலைக்கு போயிட்டு எல்லாமே சரியா. Whatever regrets may linger, let them கொஞ்சம் be ஹெல்த்தையும் lost பாத்துக்க. to the coming of a new day. Father? It's Linny! Hey, Linny! What is he doing back here? Let's go check it out. Father, the bottled flames have been administered. Filio and the others have left the house. And you? What have you decided? Thank you for giving us that choice, Father. But we never wanted to leave the house. It's the only home we've ever known. Lynette and Fremine feel the same way. They're recuperating back at the Hotel Bouffe d'été. But I decided to come back and tell you where we stood. I'm sure you're well aware of the expectations I have for you. I want you to follow in my footsteps and become the next king of the house. Yet you seem to have different ideas. I must admit, I'm rather surprised by your decision to stay. There's nothing wrong with choosing to live a quiet life. Leading this organization is a heavy responsibility. One not so easily carried by someone forced onto the throne. I just never understood what you saw in me. What made you believe I was deserving of that throne? You're brave, talented, and, most importantly, you cherish your family. You would do anything to protect them, even if it costs you your life. என்ன உடம்பு சரியில்லையால? ஆமால, கோல்டு. Speaking up back there was so brave of you, Linny. It's all thanks to you that we were able to convince Father to back down. You're a hero, Linny. Hero? Father is the real hero. Had Father gone all out during the duel, there's no way I would have walked away with my life. She must have had it all planned from the beginning, from the very moment she suggested a duel. I'm not deserving of that title. I'm not strong enough or smart enough. You're wrong. In my opinion, all you need to be deserving of the throne is conviction and the necessary strength to act on it. We may have different ideas of what it means to be a family, but you can hardly be said to lack conviction. What you truly lack is strength. For someone of your talent, though, that's something that will come with time. Even without that strength, you still chose to face me in a duel, even though the odds were stacked against you. That capacity to honor your convictions is what I truly see in you. Father. No one knows what the future holds, what tragedy or triumph may be in store. Being at the head of this organization requires the strength of will to face whatever comes. Caution will only hold you back. If reaching a certain standard were required to go after what you want, I would never have succeeded in killing my predecessor. Back then, there was still a considerable gap between our abilities.
Strength may decide the ultimate victor, but those who let a lack of strength dictate their decisions or undermine their convictions will never be worthy of the throne. Priyada. I understand, Father. Sorry, Thank you. Children must grow up to surpass their parents. Only then can a family continue to flourish. The road ahead is not an easy one, so I'll ask you one last time. Are you certain you want to stay? You've done so much for me, Father, and that kindness must be repaid. Plus, with Project Stuja at hand, there are many dangers ahead. And I, for one, don't intend to back down. Protecting my family at all costs. That's my conviction. Then you're welcome to stay. As for Project Stuja, you need not be too concerned. If those cowardly businessmen and heartless dignitaries try to take us down, I'm prepared to teach them a lesson. Having members who longed for the light was our organization's last weakness. With those members no longer among our ranks, the House of the Heart is like a spider hiding in the shadows. அதுக்கு கீழல என்னல கமெண்ட் இருக்கு அதுக்கு கீழ ஹாயில பிரைம் Our imperative is to use their play ஆல் சாட்ல போடு ஃபர்ஸ்ட் in doing so. நீ ஏல இவ்வளவு நேரம் போட்டதெல்லாம் காட்சில எதுக்குல வந்து ஆல் சாட்ல போடுற மாதிரி மெசேஜ் போடுற No demonstration of loyalty shall go unrewarded, and no sacrifice shall be in vain. நேத்திய ரிலேட்டிவ்ஸ் கால் பண்ணாங்க எதுக்குமா கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுது No matter how arduous the journey ahead, I hope we both reach our desired destination. Into the sunlight, wait until 2 days later. சரி 2 days later time po 2 or 3 Discord link bro. ஒரு நாள் முடிந்தது இரண்டாம் நாள் காலை 8:10 நம்ம இதுல டிஸ்கார்ட் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உன்னோட டிஸ்கிரிப்ஷன் 1 eternity later இல்ல நான் பர்மனன்ட் லிங்க் தரேன் அச்சோ அது வந்து 7 நாளைக்கு அப்புறம் இதாயிரும்டா Discord link bro. Lynette, Fremine, how are you feeling? Okay bro. வந்தாச்சு ஹாய் கோஜா ப்ரோ பாய் சரியில்லை பாய் என்னல கிளம்பிட்ட பாய்ல பிரைமு I knew you'd come out unscathed. Us, on the other hand, well, படிக்க போதாம் ப்ரோ. We've been bedridden for 2 days. I couldn't even turn over. Oh, and I wanted to ask, is Clairvy... Linny and the other members have left Poisson and returned to the House of the Hearth. According to him, there haven't been any more sightings of a spirit roaming the house. I see. I'm glad. Father came to check up on us 2 days ago and told us about what happened with Crusabina and We built her power Clairvy. under a blanket of sunlight. Actually, I've met Crusabina before. தமிழ்ல சொல்றா அவங்க ஏதோ சப்டைட்டில் என்னது வாய்ஸ் படிச்சு தமிழ்ல சொல்லு படிச்சிட்டு என்னத்தை படிச்சிட்டு ஓ அப்படி சொல்றியா அது இவனா அதைத்தான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த சாட்ல பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே விட்டுறேன்
எஸ் நம்ம டிஸ்கார்ட் லிங்க்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், நம்ம ஜென்சி நண்பர்கள் ஃபுல்லாக. அண்டு வந்து இன்னொன்று என்னன்னா, Wait, what? You've met the former Nave? எம்மாடி Sabina died a year after. ஆக்சுவலாக பிரியா வந்து 12 hours படிச்சிருக்காம்டா. During the இப்போ year திரும்ப between படிக்க their போதான். deaths that I joined the House of the Hearth. Crew Sabina had an extremely cruel and radical way of doing things. While she was alive, the atmosphere in the house was suffocating. When I joined, though, the experiment she valued so much had already come to an end, and all the people involved, dead and injured alike, were gone. Crew Sabina never talked Come on about people, the let's past go of for these 20 likes மக்களே. A couple of months after I joined, Father killed Crew Sabina and burned all her files. With that, the names of all the people subjected to her experiments, Claire V included, were lost to the flames, along with the painful memories they represented. Father took in Lenny and me a couple months after that, but she never mentioned anything about Crew Sabina or Claire V. It really seems like something she was planning to keep to herself. ஆக்சுவலாக வந்து ஃபெர்மினேட் வந்து இந்த இதில் ஹார்பெஞ்சர்ஸில் வந்து ஜாயின் ஆனப்போ க்ரூ சபினா வந்து அவன் பார்த்துருக்கான் ஆக்சுவலாக. பட் நான் அந்த இவன் ஃபெர்மினேட் வந்த டைமில் தான் தக்காளி ஆர்லைக்கினா வந்து த ஃபார்மர் நேவ் அவள் வந்து செத்து போயிருக்கான். நேவ் வந்து கொண்டுட்டா ஆர்லைக்கினோம். அப்புறம் வந்து ஷீ ப்ரொக்ளைம்டு த நேவ்னு. அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸை ஃபுல்லாக மாற்றி அமைச்சிட்டா எல்லாத்தையுமே. அண்ட் வந்து அவளோட ஃபைல்ஸை ஃபுல்லாமே எரிச்சிட்டா. லிட்ரலி வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த ஃபைலில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை ஃபுல்லாமே எரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஆர்லைக்கினோம் லிட்ரலி வந்து செல்வி செத்த இம்பேக்டில் She said she didn't want us to be affected by the பண்ணியே darkness of ஆகணும்னு the அப்படியே இந்த past. She was worried we'd develop a false sense of gratitude towards her if we knew about it. The foundation of a family should be free of any corrupting influence. Whatever happened in the past, it has nothing to do with who we are now. And that's what Father told us in the end. But I still thanked her for everything. It was only after hearing about what Crew Sabina did that I finally realized how insignificant our lives could have been. The members of the house meant nothing to her. To say that she valued them in any way, even just as a tool, would probably be giving her too much credit. If Father hadn't taken over the House of the Hearth, I probably would have already... Father rarely brings up the fact that she saved us. She doesn't believe that being indebted to her should be what ties us together. But actually even if we didn't owe her anything, we would still choose to stay. Because this is our home. We may have arguments or times when we feel wronged. Some people may even choose to leave. But as long as Father is here, we will always have a home. Whether the path before us is bathed in sunlight or shrouded in shadow, we'll follow Father wherever she chooses to go. So I wanted to say thank you for helping us make it through this crisis. Without your help, we could have lost a lot more along the way. Oh, we didn't do anything, really. Of course. You're welcome anytime. Are Filial and Nantoy okay? Just I actually saw them at a cafe this morning. They didn't recognize me. From what I could tell, they were drinking coffee and talking about one of the operas that started running recently. They seemed happy.
If I had to take a guess, I would say they finally found the kind of life they always wished for. ஓஹோ கதை அப்படி போகுதா? ஃபைனலி ஸ்டோரி கொஸ்ட முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். நான் வந்து சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து நியூலெட்டோட புல்ஸையும் காமிச்சிட்டேன், ஜாங்லியோட புல்ஸையும் காமிச்சிட்டேன், அப்புறம் மௌவிகா சிட்லாலி 2 பேரோட புல்ஸையும், சிட்லாலி எக்ஸப்ஷன், பட் நான் இருந்தாலும் சிட்லாலியும் காமிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஆர்லெக்கினோ புல்லையும் காட்டுவேன்னு சொன்னேன், பட் நான் அதையும் நான் காமிச்சிட்டேன். டிஸ்பேட்ச் அகைன். மோரா மட்டும். எனக்கு மோரா தவிர வேற எதுவும் வேணாம். Thank you for completing today's commissions. Here is your reward. Oh, so sorry guys. 20 primo நான் என்ன கலெக்ட் பண்ண வேண்டாம் தெரியுமா? Ad Astra Bisask. Thank you. இருங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாரையும் போய் ரிகவர் பண்ணிட்டு வரேன் ஃபர்ஸ்ட். நியூக் வெயிட்டிங் கண்டிப்பாக ப்ரோ. தாருங்க நான் வந்து காட்டுறேன். பட் ஆனால் அப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணப்போ வந்து அவர் வந்து காசுகாவும் டயானாவும் வச்சுருந்தாங்க, ஓகேவா? ஆனால் என்கிட்ட வந்து டயானா இல்லை. ஸோ வந்து இருக்கிறத வச்சு நான் காட்டுறேன். பட் ஆனால் டேமேஜ் ஐ திங்க் வில்லுன்னு நான் நம்புகிறேன். மான்ஸ்டட் எங்கடா அவன் காணா இருக்கா? நமக்குன்னே இருக்கா தேல்பத்ரி சிங். நியூக் டேமேஜ் எப்படி பண்ணுறத எனக்கு சொல்லி தந்தவர் வந்து நான் ஆக்சுவலாக இன்னைக்கு தான். அதுக்கு தேவையான பொருட்கள் சேர்றா, ரொம்ப துளாத, ஒரு அடியில் செத்து போயிடுவேன். வா 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 கோபால். ஐயோயோ முக்கியமான விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். இல்ல 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 அதுக்குள்ளே அவன் எந்திரிச்சு இல்லை பாபி, அவனுக்கு லைஃப் வேமா செத்து போயிருவான் பாபி. இவன் பரதேசி பையன். பார்த்துப்பா ஜிலான் இருக்கு என்கிட்ட, ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே ஆமாம், அவனுக்கு பஃப் பண்ணுவான் நல்லா. ஜிலான் வச்சு ட்ரை பண்ணப்போ எனக்கு 200k போச்சு ப்ரோ. ஆஹா, இவங்க மேலே வந்து திரும்ப வந்து பாண்ட் அப்ளை ஆகும். இரு, ஓவரா ஓடி வராத, அடிப்பேன், வெயிட் பண்ணு. இன்னும் ஒரு 3 செகண்ட், 2 செகண்ட். அவ்வளோதான், பாண்ட் ஆஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபுல் பார் ஆயிடுச்சா? இப்போ அதான் நம்ம அவனை போய் வெளுக்க பார்ப்போம். லைக் வந்து ஸ்கில் அப்ளை பண்ணவா? ஈ ஸ்கில் அப்ளை பண்ணக்கூடாது ப்ரோ. இது வந்து எப்போனா, இது வந்து ஜஸ்ட் நம்ம நார்மல் அட்டாக் இருக்குல்ல, இப்படி தான் நம்ம அடிக்க போகிறோம். நோ, அதாவது சார்ஜ் அட்டாக்குன்னு கிடையாது. பாண்ட் ஆஃப் லைஃப் நமக்கு ஃபுல்லாக ஏறிச்சுனாலே நமக்கு அது இருக்கும் பாரு. அடி, எனக்கு ஒண்ணுமே ஆகாதே.
ஏய் ஃபர்ஸ்ட் கிரிட் விழுகல. கைஸ் ஸ்கிரிப்ட் ஒழுங்காவே அப்ளை ஆகல. அப்ப நான் வந்து ஒரு கிரியோ கேரக்டர் எடுக்கணும். சென்ப்ரோ வந்தாப்லனா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காம்பே. சென்ப்ரோ இருக்கீங்களா? பட் ஆனா ஏன்ட்டே இருக்கா லெய்லா. பட் ஆனா டைம் ஃபார் சம் ட்ரெய்னிங். அவ வந்து இது அப்ளை ஆற அளவுக்கு இருக்குமா தெரியல. தள்ளுங்க. சாங்கியோனை யூஸ் பண்ணுவோம். ஓகே வாடா சின்ன பையலே. இப்போ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற. ஆஹா இங்கே செத்து போயிட்டாங்க. எங்கே போகலாம்? இங்கே போகலாம். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள். நீங்கள் வந்து பாண்ட் ஆஃப் லைஃப் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப்பில் தான் நீங்கள் அடிக்க போகிறீங்க. ஓகேவா? இவன் வேணாம், நம்மளை எரிச்சு கொண்டுருவோம். நம்ம அந்த பக்கம் போவோம். ஓகே இதுக்கு வந்து பேர் வந்து நியூக் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல. சும்மா போகிற இடத்துலலாம் இவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க ப்ரோ. இப்போ வந்து எனக்கு பாண்ட் ஆஃப் லைஃபை ஏற்றணும். தக்காளி ஒருத்தர் இருக்கானான்னு பாருங்க. ஆமா லீவ்லேயே அந்த இந்த இடத்துல இருப்பானுங்களா? ஃபஸ்ட்டு சாங்கியோட ஈஸ்கில் பார்ப்போம். ஓகே கிளியர் அப்படியே ஆகுது. வாடடி இதுதான் எனக்கு இப்போ லைஃப் இறக்குவோம். ஐயோயோ பாண்ட் ஆஃப் லைஃப் மொத்தமாக குறைச்சி திரும்ப வசம் You win. There's more. The perfect distance. Overruled. சாவுடா. அவ்வளோதான். தேங்க்ஸ் பாய் ப்ரோ. ஆமாம் மான்ஸ்டர் போகணும், ஒரு முக்கியமான வேலை. அப்புறமா சண்டை போகிறேன் உங்கள்கிட்ட. பாண்ட் ஆஃப் லைஃப் ஃபுல்லாக இருந்தால் நல்லா இன்க்ரீஸ் டேமேஜ். ஆமாம் ப்ரோ அதே தான். இப்போ என்னோட கத்தியில் வந்து நல்லா வந்து சாணம் பிடிச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த சாணம் பிடிச்சி வச்சது எப்படி அடிக்கிறது மட்டும் பார்ப்போம். Stabilize. Let's light it up. டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். Submit for judgment. இப்போ என்ன பெனட் சாங்கியூ ஏன்னா மெல்ட் ஆகல. மெல்ட் ஆகணும் ப்ரோ. மெல்ட் ஆனால் தான் அந்த கிரிட்டை நல்லா காட்ட முடியும். ஸ்கில் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் மார்க் வரும்ல எனிமீஸில், அது நல்லா பிக்காக எக்ஸ் ஆகிற வர வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டேமேஜ் கிடைக்கும். அது வந்து இது ப்ரோ எலமெண்டல் ரியாக்ஷன் வச்சு அந்த அதுவும் பண்ணலாம். இது வந்து எனக்கு எப்படி சொன்னார்னா லைக் வந்து நார்மல் அட்டாக்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்புல. பாபி டயானா வச்சிருக்க ஒரு நிமிஷம். அப்போனா நான் வந்து இதை இப்படி மாற்றுறேன். ஃபஸ்ட்டு பெனட்டு, நெக்ஸ்ட்டு காசுவா, அடுத்து டயானா. ஓகே நான் அவனுக்கு பதிலாக வந்து சுக்ரோஸ் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து சாங்கியோன் எங்கே இருக்கியா?
ஏன் தெரியல மெல்ட்டே ஆகலை தக்காளி எனக்கு. இருங்க வாரேன். என்ன சும்மா போகலாம். புரியுது ப்ரோ, நீங்கள் சொல்கிறது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஓகே 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 ஓகே. இன்றைக்கி நான் பண்ணப்போ வந்து எவ்வளோ டேமேஜ் வந்துச்சுன்னா 200k ப்ளஸ் வந்துச்சு ப்ரோ, நார்மல் அட்டாக் மட்டுமே. சும்மா ஒரு 2 ஹிட்டில் அந்த கிரியோ பாஸ் இருக்குல்ல, கிரியோ பிளாசம், அது வந்து செட் போயிடுச்சு. ரெண்டுமே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு கிரிட்டு வந்து 200k, செகண்ட் கிரிட்டு 200k. கிரிட்டுன்னு முடிஞ்சிருச்சு. அது எப்படின்னா அந்த இப்படி தான் அடிக்கணும், சிங்கிள் அட்டாக்கா. அது எப்படி சொன்னாப்லனா, லைக் பாண்டா ப்ளை ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹிட் அண்ட் லாஸ்ட் ஹிட் இருக்குல்ல, அது வந்து கிரிட்டு நல்லா விழுமா. My blade. Cut down. The perfect distance. இன்னும் கிரிட் ரேட் ஏற்றுனா நல்லாவே டேமேஜ் வரும். இப்போ வாங்க போகலாம், இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்து ஏன் தெரில அதில் மெல்ட்டே ஆகலை, மெல்ட் ரியாக்ஷன் வரணும். லைக் மெல்ட் ஆனால் தான் அந்த மெல்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம் அங்கே. ஆனால் இவனை அடித்தப்போ மெல்ட் ரியாக்ஷனே வரல. அவசரப்பட்டு பாண்டை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஆர்லிக்னோ வந்து ஹிட் பண்ணிடுறாங்க. ஆட இதுமா வரை முடிஞ்சா விழுதா 100 கிரிட்டு விழுந்துச்சா, 100k விழுந்துச்சா. பட் ஆனால் வந்து மெல்ட் ரியாக்ஷன் வந்து அங்கே சரியாக நடக்கலை. மெல்ட் ரியாக்ஷன் சரியாக நடந்துருந்துச்சுன்னா அங்கே 200kக்கு மேலே போகும். ஆக்சுவலாக இது நார்மல் வந்து கிட்டு. சுக்ரோஸ் என்கிட்ட எவ்வளோ இதில் இருக்கா கான்ஸ்டலேஷன். ஆக்சுவலாக சுக்ரோஸையுமே பில் பண்ணணும். C1 தான் இருக்கா. சுக்ரோஸுமே பில் பண்ணேன்னா அந்த இடத்துல நல்லாவே சிக்னேச்சர் வெப்பன் ஒர்த்து. பார்த்தீங்களா ப்ரோ, அந்த இடத்துல 100k விழுந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து காசுகா வித்து யாரோட பண்ணேன், காசுகா அப்புறம் டயோனா அப்புறம் என்கிட்ட வந்து பெனட் ஆர்லிக்கணும் வச்சு பண்ணும்போது 200k ப்ளஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக நார்மல் ஹிட்லேயே உங்களால் வந்து அடி வெளுக்க முடியும் ஆர்லிக்கணும் வச்சு. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரே டொமைன் எது தெரியுமா, இந்த டொமைன் தான், ஆர்லிக்கனோட டொமைன். சரி, இது ஆர்டிஃபேக்ட்ஸ் டொமைன். ஆக்சுவலாக வந்து சும்மா தான் போகிறேன், ஓகேவா, சும்மா போய் சிக்னேச்சர் வெப்பன் ஒர்த்து. சீரியஸ்லி ப்ரோ, நான் வந்து இன்றைக்கி அவரோட இதில் பண்ணி காமிச்சாரா, நல்லாவே கிரிட்டு விழுந்துச்சு. இப்போ நான் 400kவா 600k விழுந்துச்சு அவரோட ஆர்லிக்கனை வச்சு அவர் பண்ணப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். அப்படி பண்ணி காமிச்சப்போ நல்லாவே இது விழுந்துச்சு. எங்கடா காணா, ஓ சாரி சாங் இந்த இருக்கானா, கண்ணு தெரிய மாட்டேங்குது கைஸ் வர வர. ஆமாம் நல்லா இருக்குது. நான் இப்போதைக்கு ஒயிட் ஆசல் தான் போட்டிருக்கேன், நாளைக்கு தான் வெப்பன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. சிக்னேச்சர் வெப்பன் எடுத்துட்டீங்களா ப்ரோ? வாடி வாடி என்னோட இதுக்கு வந்து நல்லா அந்த பிளாசம் ஆயிடுச்சுன்னா வந்து 70k 80k போகும்.
Stabilize. Laid bare. I'm going in! Enhanced animal module 75! Solidify. I will have order. எனக்கு அது இல்லாம சிக்னேச்சர் இல்ல பேட்டில் பாஸ் ட்ரேட் ஓகே 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 ஆட இவனுங்க வேகமா என்சிடுறானுங்க ப்ரோ கடுப்பாகுது ஆனால் இவளை வச்சு இந்த இது டெஸ்ட் பண்ணுறத விட எனக்கு நார்மலாக அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களை அடித்து கொள்வது ஆமாம் நான் எதுக்கு இப்போ கலெக்ட் பண்ண வரேன் தப்பு 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 எனக்கு சொல்லி கொடுத்த குருவை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம எல்லாரையும் விட அவர் சீனியர் பிளேயர் கைஸ் இவர் தான் அந்த மகான் இந்த மகான் தான் எனக்கு அந்த இதை இன்றைக்கி வந்து மத்தியானம் சொல்லி கொடுத்தாப்புல ஆடியோ டிலே ஓகே ஓகே ப்ரோ அது சம்டைம்ஸ் வந்து அந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து இதாகிறப்போ கொஞ்சம் ஆடியோ டிலே வரும் தலை அவர்கிட்ட మొవికా ఉంది న్యూలెట్ ఉంది రైడన్ ఉంది ఆర్లెకినో ఉంది జాంగ్లీ ఉంది ఫురినా ఉంది హూటా ఉంది எல்லாமே ఉంది நன்றிகள் ஆமாம் இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இது இருக்குன்னு தெரியலையே 189 இருக்கா ஓகே வாங்க ஏதாச்சும் வந்து ஒரு டொமைன் போய் இது பண்ணுவோமா ஆக்சுவலாக வந்து நேற்று தான் ப்ரோ முந்தா நேற்று தான் வந்து ஸ்பைரல் அபிஸ் 11th ஃப்ளோரை வந்து தொம்சம் பண்ணேன் தொம்சம் வாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கோல் ஃப்ரீனா அதே தான் நம்ம கோல் ஃப்ரீனா ப்ரோ லைக் வந்து அவர் இன்றைக்கி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாப்புல எப்படின்னா லைக் வந்து 200 300+ விஷ் வந்து ஸ்கிர்க்கு வர 5.7 வரைக்கும் வந்து 200+ விஷ் வந்து நமக்கு வரப்போதான் ஸோ வந்து ஃபுரினாவுக்கு வந்து நம்ம ஏர்லியாக கிடைக்கணும் ஃபுரினாவை ஏர்லியாக எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் நியூ வில்லட் ஆனால் நியூ வில்லட்டுக்கு தாங்க இஸ் வந்து என்கிட்ட வந்து டீமே இல்லை ஸோ வந்து இட்ஸ் கால்டு நஹிடா டீம் இப்போதைக்கு நியூ வில்லட்டுக்கு என்கிட்ட வந்து டீம் இல்லை ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்லைக்கின்னு எடுத்துகிட்டு போயிடுவோமா செகண்ட் வந்து நியூ வில்லட்டை வச்சு துவம்சம் பண்ணிடலாம் ஆர்லைக்கின் 1 or 2 or 3 or 4 1 or 2 or 3 or 4 இதுதான் என்னோட நஹிடாவோட டீம் லெட்ஸ் கோ ஆமாம் ஸ்கிரிப்டும் பார்க்கலாம் ஆமாம் ப்ரோ ஸ்கிரிப்டுக்காக தான் வெயிட்டிங் ஆக்சுவலாக என்னோட மெயின் ஐடியில் ரைடர் ஸ்டோன் எடுத்துட்டேன்னா என் நஹிடா டீம் வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்தவனாக மாறிடும் தோம்சம் சர்வநாசம் ஆக்சுவலாக வந்து எதுவுமே சோலோ பண்ணிடலாம் போல ஆக்சுவலாக இந்த டீம் வந்து ஹைப்பர் ப்ளூம் கைஸ் ஓகேவா
புரியல. ஆர்லைக்கினோவா? ஆர்லைக்கினோ ஜோங்லி ஃபார் ஷீல்டு. ஏன்னா அவளுக்கு வந்து எந்த கேரக்டரும் வந்து லைஃப் ஏற்ற முடியாது அவளுக்கு. அவளோட பாண்ட் ஆஃப் லைஃப் வச்சு தான் அவளோட லைஃப். அவள் செல்ஃபி. ஸோ ஆர்லைக்கினோ சப்போர்ட் கேரக்டர் பெனட்டும் லைலாவும் யூஸ் பண்ணிக்கிறேன். Bow your head. சோலி முடிஞ்சு. நைன்த் ஃப்ளோர்லாம் நமக்கு சப்பே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் சேம்பர். சோலியை முடிச்சுட்டேன். அவ்வளோதான். நியூ டீம் வந்து லிட்டரலி டெமாலிஷிங் பாய்ஸ். இப்போ வந்து ஃப்ளோர் 10. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ளோர் 9, ஃப்ளோர் 10, ஃப்ளோர் 11. ஃப்ளோர் 11ம் கொஞ்சம் எப்படியோ வேகமாக முடிச்சிட்டேங்க கைஸ். ஆனால் ஃப்ளோர் 11க்கு வந்து ஆல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 ஓகே சேம் தான். ஆனால் இந்த தடவை வந்து செகண்ட் டீமுக்கு வந்து ஒரு ஆளை மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஹைட்ரோ கேரக்டருக்குனால ஒரு பைரோ கேரக்டர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டீமில். ஆர்லிக்கினோ, பெனட். செகண்ட் டீம் சேம் தான். லேலா வெங்க லேலா 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 லேலா. Let's hope you pull up a good fight. Hida, Link, sorry, Kishinobu and Dia. Teamwork is teamwork. Finish this next. Forget it. Let's have some fun, shall we? Everybody stand back. Rain of bullets. Not now. Your journey ends here, Lord of Sand. Your sacrifice is ready. Dead meat. Pound into the ground. The bond is strong. I see everything. An oversight on my... The tides beckon. கரெக்டா எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது கரெக்டா அடிப்பீங்க. Stabilize. Transfix. Let's light it up. Teamwork is dreamwork. Come on people, let's go. லைவ் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க.
பெட் கில் பண்ணா எனிமி வீக் ஆயிடும். அப்படியா ப்ரோ? ஆஹா தெரியாது எனக்கு. நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு நான் இது ஆர்லிக்கினோட பிடிச்சதே இதான் கைஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னா லைக் எய்ம் அசிஸ்ட் போட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். Finally, some target practice. Spread your wings and raise a storm. Let's get it on. Where do you think you're going? சாவுடா. எவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா? அடுத்து நெக்ஸ்ட் எவரு? Goodbye. But we'll meet again. Yo. All right, let's finish this fast. The night is cold. Come on people, let's go live பார்த்துட்டீங்களா? அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஜாலியா இருக்கும். இப்போ வந்து ஸ்பைரல் யூஸ் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுவோமா? ஃபன்னா இருக்கும்ல? ஏய் ஜாலியா இருக்கும் பாப்பி. கைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடுவோம் ஸ்பைரல் பீஸ். இந்த 10th சாம்பர் முடிச்சிட்டு Don't be scared. ஆர்லைக்கினோட பிடிச்சதே எப்படின்னா அடுத்த டார்கெட்டை பார்த்து போவா. அடுத்த இப்போ பாருங்களேன் டக்குன்னு அங்கே டெலிபோர்ட் ஆகி போயிட்டலாம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் ட்ரை பண்ணலையா ப்ரோ? இல்லை ப்ரோ 11th ஃப்ளோர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 9 ஸ்டார்ஸ் வாங்கிட்டு 12th ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்ல டைம் பத்த மாட்டேங்குது. ஆக்சுவலாக 11th ஃப்ளோர் தானே. 11th ஃப்ளோர் வந்து எப்படி சொல்ல 11th ஃப்ளோரே லிட்டரலி வந்து ஒரு 10 செகண்ட் கேப்பில் தான் வந்து 11th ஃப்ளோர் முடிச்சிருப்பேன். ஏன்னா எப்படின்னா அந்த நைட் ஷோவில் வச்சு ஒருத்தங்களை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எப்போ நான் வந்து 5th ஃப்ளோர் வர்றது? இருங்க சேலஞ்ச் சம்மரி பார்ப்போமா? ஆக்சுவலாக நியூவில் தான் வந்து இந்த ஸ்பைரல் சாரி இது 12th ஃப்ளோரா? ஓகே 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 12th ஃப்ளோரில்
மோஸ்ட் டேமேஜ் டேக்கன்னா நஹிடா கொய்யால 11th ஃப்ளோர்னா சாரி இதுவும் 12th தானா என்னது அப்போ இது ஓ 11/20/24 ஓகே 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 சாரி அது டேட்டு கைஸ் மெல் டீமுக்கு கான்ஸ்டண்ட்டாக க்ரியோ அப்ளை பண்ணணும் ப்ரோ ஆமாம் ப்ரோ அதுதான் வந்து என்ன சொல்ல இவளோட லைலாவோடது எப்படின்னா ஷீல்டு மாதிரி போட்டோன்னா ஆனால் அது வேகமாக உடஞ்சிருது அவள் ஷீல்டு மாதிரி போட்டு யூஸ் பண்ணோன்னா அவளுக்கு வேகமாக எனர்ஜி ரீசார்ஜ் ஆகி அவளோட அல்ட்டி டக்கு டக்குன்னு வந்துடும் ஃபஸ்ட்லேருந்து போமா ஓகே திஸ் பிளட்டி பாய்ஸை நம்ம முடிச்சுக்கலாம் ஓகே போகலாம் கைஸ் நான் வந்து ஃபன்னாக தான் விளாட போகிறேன் ஓகேவா இதை ஸோ வந்து நான் வந்து ஆர்லிக்கினோ வச்சு மட்டுமே போகிறேன் பட் ஆனால் சாங்லி எனக்கு தேவை ஷீல்டுக்காக எலமெண்ட் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறோம் நைட் சோல் ஈஸியாக ஓகே ஓகே அதான் அந்த இது யூஸ் பண்ணல ஏன்னா செத்து போயிட்டீங்க இதுக்கே ஐயோ இதுக்கான சாங்கி எடுத்துட்டு வந்தேன் அடுத்த போகலாம் ஆனால் ஃபன்னாக இருக்கு கை என்னடா என்ன கிட்டக்க வர ப்ரோ ஒன் பஞ்ச் மேன் மாதிரி ஒன் ஹிட் கன் ஆமா ஒன் ஹிட் ஜாலியாக இருக்குது ப்ரோ எலமெண்ட் ரியாக்ஷன் ஓகே 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 அந்த 11th ஃப்ளோர் ஆனால் அவங்க நியூலெட்டு மட்டும் நியூலெட்டுக்கு மட்டும் ஃபுரினா எடுத்துக்கிறேன் தக்காளி அவ்வளோதான் இப்போ யார் ஆப்போனன்ஸ் டீட்டெயில்ஸ் வாட்டர் இதுவுமே ஆர்லிக்கணும் எடுத்துப்போம் என்னது பாபி இல்லை பாபி நான் தான் சொன்னேன்ல நான் இது லைக் மோராக்கும் இதுக்குமே ஃபோக்கஸ் பண்ணனால 90 போட முடியல அதுவும் இங்கே பாரு அதாவது 3 லெவல் ஏற்றுறதுக்கு 45 கேட்குறான் அந்த 45 நான் வந்து வேறு ஏதாச்சும் புது கேரக்டருக்கு வந்து லெவலப் பண்ணுவேன்ல சப்போர்ட்டிவ் கேரக்டருக்கு நான் அப்படி யோசிக்கிறேன் சோழியை முடிச்சு விட்டான் ஜாலியாக இருக்கு கைஸ் இப்படியெல்லாம் இருக்கு
லிட்டரலி உட்காந்து அங்கே என்ன சொல்ல நம்ம இதில் வர நேவை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து எனக்கு என்னோட பிகினிங் ஸ்டேஜில் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அடுத்து உனக்கு உட்காரு பாணி. நிறைய இடத்துல இந்த கிரியாவும் ஹைட்ரோவும் நம்மளை உசுர வாங்குவாங்க. இப்போலாம் ப்ரோ தியாவை வச்சுக்கிட்டு எவ்வளோ இது அவஸ்தைப்பட்டு இருந்தேன் தெரியுமா? ஆஹா நம்மக்கிட்டே தக்காளி நான் என்ன பண்ண போகிறேன்னா லைக் வந்து 1 to 8 எவ்வளோ டைமில் வந்து முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சு இதில் ஃபுல்லாமே என்ன வருது? பைரோ ஸ்லைமா? சங்கட்டம் இவங்களுக்காக மட்டும் நான் வந்து இது எடுத்துக்கிறேன், இவங்களை எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் லிட்டரலி வந்து என்னைய டென்ஷன் யாருமே சரித்திரத்தில் காணாத ஒரு டீம் யூலட் அண்ட் ஆர்லிக்கின் ஏன்டா அப்படி பண்றீங்க? அந்த பைரோ ஸ்லைம் தான்டா எனக்கு யமனே. ஆஹா இந்த இவனே நியூலெட்டே வந்து வம்சாவளி பண்ணிடுவான் போலே. Another test subject. I got carried. That tingle. What you got? Subject. I got carried. அடுத்ததுல இதுலயுமே வந்து அந்த பைரோ வரல பைரோ ஸ்லைம் வரல வந்து இந்த இடத்துல நான் வந்து ஆர்லிக்கினோ மட்டும் யூஸ் பண்றேன். எல்லாமே தனித்தனியா இருந்தீங்கன்னா நான் எப்படிரா அவங்க மேல இது யூஸ் பண்ணுவேன். யாரு கிட்ட தக்காளி இப்படிதாங்க நான் இது என்னது குட்டி குட்டி பேஸாக வந்து ரேண்டமாக இருப்பாங்களா அப்படியே அவங்க பேஸில் போய் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா அதுதான் ஜாலியாக இருக்கும். ஏய் நான் இங்கே இருக்கேன்டா லூஸ் பேனே. சோழிகள் முடிக்கப்பட்டன. இப்போ யாரு ஃபுல்லாமே வந்து ஓகே ஆர்லிக்கினோ யூஸ் சேஃப்டிக்காக ஃபார் ஷீல்ட். பட் ஆனால் தேவையே இல்லை, அடிக்கிறது அடியே விடுவாது. Laid bare.
ஆகாது. வாணி முடிச்சு. Come on people, let's go. அப்படியே லைக் பார்த்துருந்தீங்க, அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, சின்ன ஐடி இருக்கிறப்போலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஃப்ளோரை வந்து செக்யூர் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பண்ணாட நான் இங்கே போய் அடிக்கிற டைமில் வந்து இதை அடிச்சிருச்சு. ஏ தக்காளி நம்மளே போட்டாங்க சும்மா விடலாமா அவனை? அடுத்து ஃப்ளோர் 4 சாம்பிள். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தக்காளி. இப்போ தான் வந்து ஃப்ளோர் 5 வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டபுளாக பிரிஞ்சிடும். பார்க்கவே இல்லையா? மாட்ட போகிறோம். சோழிகள் முடிக்கப்பட்டன. சொல்றா புரியல. பாவி தொட்டாலே செத்துறாங்க. What you got? Silence! Let the mighty be humble! Another test subject. Picked the wrong test subject. Bow your head. Should.
வச்சு நான் எத்தனை பேரை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். Here to play with me. Let me I wasn't done. அவ்வளோதான். என் நியூலட்டும் இதே மாதிரி வந்து Another test subject. கேஸ்ல போணும் கைஸ். 100k 200k. The tides beckon. Picked the wrong test subject. You. 4 அடியில் கிரிட் முடிச்சு. யாராவனுங்க கரெக்டாக எபிலிட்டி யூஸ் பண்ணுறப்பெல்லாம் உட்காந்து குறுக்கா வந்து உசுர வாங்கிட்டு இருக்காங்க. கிரிட்டுன்னு அடிச்சு போகிறாங்களா, நியூ லெட் வர பறந்து போய் வந்துடுறேன். ஓகே, ஆப்போனன்ட் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட் ஒன்று ஃபுல்லாக கிரியோ, செகண்ட் ஒன் ஃபுல்லாக வந்து பைரோ. ஓகே, Transfixed. Name and new. Laid bare. Witness my rise. Right. Settle down. Be sanctified. விதிகள் அப்புறம் வரே ப்ரோ. பாய். ஓகே தல, ஓகே சுஜித் ப்ரோ. பாய் ப்ரோ. அடுத்து 6 சாம்பர் செகண்ட் ஆஃப். Overruled. Go on. விதிகள் கோழிகள் முடிக்கப்பட்டது. இப்போ வந்து சாம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஆஃப். யாரு வீசிக்குள்ள வந்தா, யாரு போனா Go on. This is where you fall. Hey. Bow your head. Be humble.
சாவு. Come on people, let's go. லைவ் பார்த்திருந்தீங்கன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. Let's go for 20 likes. ஏய் என்னடா இது திடீர்னு ஏன் இப்படி ஆயி தொலைந்தல. நியூ அசால்ட்டா கிட்டு முடிச்சறான்ல. கொலாயை திறந்து விட்டு The tide's back. Settle down. லிட்டரலி உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கேன் கைஸ். ஒருத்தனா சாவறதை பார்த்து. ஃப்ளோர் 7 சேம்பர் 7 வந்தாச்சு. சாரி ஃப்ளோர் 7 வந்தாச்சு. இவனுங்களா? இவனுங்களுக்கு ஒரு கேரக்டர் தேவை. ஓகே what character? No excuse for slacking. My duty. ஏனா அவன் be humble. Sorry. This should be fun. ஏனா அதுல ஒருத்தே மட்டும் அந்த இவன் வருவான். துப்பாக்கி சுடுவான் ஒரு பைரோ கேரக்டர் ஃபட்டூய். Frozen. Let's move. Freshness preserved. Looks like I went too far. விதிகள் விதிக்கப்பட்டன, சோழிகள் முடிக்கப்பட்டது. ஓ தப்பா எடுத்துட்டேனோ. என்னையவே அடிச்சிருவியா? அவ்வளோ தேடி வந்துருச்சு அவங்களுக்கு. Be sanctified. ரெண்டாவதுலேயே அவங்க வருவாங்க நினைக்கிறேன். You on high seat. Let's move. Get careless.
ஐயோ நான் பறக்கவே இல்லை அவனா பறக்க. You can't run. Well, neither can I. This isn't good. Have a load of this. என்ன நினைச்சீங்க? கிரிட்டு நிறுத்தி போயிட்டாங்க. Let the mighty be humble. No, 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 no. வாங்க அறிவு ப்ரோ. அறிவு ப்ரோ ஜாலியாக உட்காந்து இது விளாண்டுருக்கேன். ஸ்பைரல் அபிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து Everlasting as the moon. தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கேன். Be sanctified. போடு தக்கிடத்துக்கு. தான் யூனிட் எபிலிட்டி யூஸ் பண்ணா மட்டும் தக்காளி எரிச்சடாஸ் ஆகுது. சாவு. அறிவு ப்ரோ இருக்கீங்களா? ஆர்லைக்கனோ இது கிரைண்டிங்ஸ் ஃபுல்லாக எப்படி போகுது அறிவு ப்ரோ?
இவனை போய் அடிப்போமா? நான் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். தக்காளி போட்டு வரப்போ ஃபுல்லாக அடிச்சு விட்டேன். இதை போய் அடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுக்கு மேல அடிக்க முடியா? 10 11 மேல 11 12 மேல ஆடாது. என்ன enemy தான். அதுக்கு ரேபிட் ஃபயர் நீங்க நாட்லாண்ட்ல இருந்து வேணுமே கேரக்டர் உங்களுக்கு அதுக்கு. ஆடா. அந்த எனிமீஸ் இல்லல. அடிக்கலாம் ப்ரோ. நான் சும்மா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாண்டிட்டு இருந்தேன் ப்ரோ. ஜாலியா இருந்துச்சு அடிக்க. என்ன 11 முடிச்சிட்டேன். 12 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டேன். செகண்ட் ஃப்ளோர் தான் மண்டே காய விட்டு. எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கு? ஓ பாஸ் எதுக்கு ப்ரோ 9th ஃப்ளோர் கிளியர் பண்றதுக்கா? அது எலமெண்டல் ரியாக்ஷன் பண்ணாலே அதை அடிக்கலாம். ஃபுல்லா 20 வந்துறாங்க. இப்போ நான் யார் அடிக்க வந்திருக்கேன்னா அந்த உல்ஃப் கேப்ல ஒருத்தருப்பான். ஒரு அந்த உல்ஃப் அடிக்க வந்திருக்கேன். ரெடி டு டெஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ். அதான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாஸ் பண்ணிருக்கேன் மெயின் அக்கவுண்ட்ல. பாஸ்க்கு வந்திருக்கேன். என்ன 20 விச் பண்ணனா 60யா? அது இல்லாம ஒரு 10 கிடைச்சிச்சுன்னா 5 ஸ்டார். ஆனா தருவாங்களான்னு தெரியல. நம்ம பிரச்சனை இல்ல. பிடிக்கிற கேரக்டர் பண்ணிட வேண்டியதான். கொண்டு தாங்கி எடுத்தேன். கடைசி 20 30 பண்ணேன் பேபி ப்ரோ மாதிரி. தருவான் ப்ரோ. ஐயோ போச்சு. அஸ்வின் ப்ரோ இப்போ எவ்வளவு கிரிட் ரேட் இருக்கு? நீங்க கிரிட் ரேட் கிட்ட எனக்கு ஆ 8 வேணுமா 36 வேணுமா பேபி ப்ரோ? கேரக்டர் லெவல் 8 போறதுக்கு புரியல ப்ரோ. கேரக்டர் அந்த இது பாஸ் 194 வந்துருச்சா? ஓகே கைஸ் ஒரே ஒரு செகண்ட் இருங்க வந்துறேன். இல்ல ப்ரோ புரியல. 18 இது ப்ரோ கேரக்டர் லெவல் 80 போறதுக்கு மொத்தமா ஆமா ஆமா 36 வேணுமா? இருங்க 36ல வேணாம் 26 போகுது நினைக்கிறேன். 26 28 வேணும். அதுல வந்து மொத்தமே 48 தான் ப்ரோ. 90க்கு 48 தான். அந்த கடைசி 20 கேட்பானா 90க்கு? ஆமா 90க்கு 20 கேக்குறான். 28 தான். 27 தான் கேக்குறான். ஓகே ப்ரோ. சைன் அடியில ஆர்லைக்கினா எப்படி இருக்கு? வெப்பன் போறீங்களா? வெப்பன் போக வேண்டியதானே? போலாம் ப்ரோ. எனக்கு மெயின் ஐடியில் நான் எடுக்கணும்னு காமிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றது? மெயின் ஐடியில லாஸ்டா யார் எடுத்தீங்க? கடைசியா கீக்கி தான் இருக்கு. யாருக்கு யூஸ் ஆகல மூவி காக்கு. அப்பனா அதுல ட்ரை பண்ண வேண்டியதானே? அதுக்கு ரிமோட் இல்லையா? ஆமா ரிமோட் இல்ல. இப்போ எத்தனை யூஸ் லாஸ் ஆகி எத்தனை யூஸ் பண்ணிருக்கீங்க? லாஸ் ஆகி இப்போ 35 நம்ம பண்ணிருக்கோம். 35 பண்ணிருக்கோம். லாஸ் ஆகி 35 பண்ணிருக்கீங்க. என்னை போல தான் நீங்க. நான் உங்களோட ஒரு 10-15 லிஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். கேரண்டி தான். பட் ஏர்லியா கொடுத்தாதான் நல்லா இருக்குன்னு 45னா நீங்க இந்த 20லயே எடுத்துடலாம் ப்ரோ. 20
அப்படின்னா இந்த இது நீங்க எடுத்துடலாம். நீங்க விளாண்டாலே எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் 30 40 வேணுமா உங்களுக்கு இன்னும்? 40னா இதுல 20 தரான். அந்த ஈவென்ட்ல இந்த இதுல லேண்டன் ரைட்ஸ் வருதுல்ல, அதுல வந்து நீங்க ஒரு 20 விஷயம், அதாவது 20 இல்லைன்னா 10 விஷயம் எடுத்துடலாம். அப்படி இப்படி பார்த்தாலும் நீங்க எடுத்துடலாம் ப்ரோ. எடுத்துடலாம். அதான் செகண்ட் ஐடியில கேரண்டி இல்ல ப்ரோ. 10 25 இல்லைன்னா 50 வரலாம். அங்க எதுக்கு போய் விழுச்சு? 15 50 இல்ல 115. ஆல்ரெடி அள்ளி கொடுத்துட்டான். ஆல்ரெடி வந்து ஃப்ரீ விஷயம் 20 கொடுத்துட்டாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு அவனை வந்து எவ்வளவு ஒதுக்குவாங்கன்னு வச்சுக்கீங்க ப்ரோ. சின்ன ஈவெண்டா இருந்தா 800 கொடுப்பாங்க. கொஞ்சம் பெரிய ஈவெண்டா இருந்தா 2000 இல்லைன்னா 2000. லேட்டரல் ரைட்ஸ்ல எவ்வளவு வருது விஷ்? 50யா? 50 15யா? ஓகே ஓகே. இவனோட ஓன் வெப்பனே போட்டு எரிக்குது. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரிக்கு அப்புறம் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். விஷஸ் நிறையா வரும். ஸோ சான்சஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு 2 விஷயம் தரேன். நாளைக்கு ஒரு 2 விஷயம் ப்ரோ. என்னோட தெரியுமா ப்ரோ? 8 மொத்தம் இவ்வளவு தரேனா? இதுல ஒரு 8 புக்கு, அதுல ஒரு 5, 13 தரேன். என்னோட 1600 மொத்தமா தருவானா இல்ல எப்படி ப்ரோ? 400 எப்படி? லீவோட நிப்பாட்டி வச்சிருக்கான் அந்த ஐடியில. அதுல வந்து மௌலிகா இருக்கா, மொலானி இருக்கா, இப்பதான் ஆர்லக்கினோ எடுத்தேன். அதுல இதுலதான் பாக்குறேன். ரைடர் எடுத்து பாதிட்டே விட்டானா, அதனால இந்த ஐடியை நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். ஒரு 40 பாபி. இதுல 40 விஷா சொல்லுங்க ப்ரோ. ஆமா, பாண்டா ஃப்ளைட் இருக்கும்போது பேசிக் அட்டாக்ல ஃபயர் அப்ளை அர்லெக்கினோக்குலாம் பைரோ இது பிரைஸ் மெல்ட்டே தேவையில்ல ப்ரோ. வேற மாதிரில போலாவே அடிக்கலாம் ப்ரோ வெப்பன்லாம் இருந்தா. Something you wish to report? Go on. You have my undivided attention. எனக்கு தெரிஞ்சு 2 எலமெண்ட் தான் ப்ரோ. எல்லா பாஸுக்கும் எல்லா இடத்துக்கும் நீங்க வேணா கொண்டு போலாம். 2 எலமெண்ட் என்னன்னா பைரோவும் கிரையும், இது 2 நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். எல்லா பாக்ஸும் கொண்டு போகலாம். என்னது ப்ரோ? இது கிரியோவும் பைரோவும் இருந்துச்சுனாலே
அதான் பாபி கிரி சொல்றது ஒர்க் ஆகுது பட்னா இப்போ வந்து 257 வியூஸ் போயிருச்சு நேற்று கண்டென்ட் வீடியோ. மேபி ஆர்லெக்கினோன்றனாலயா என்ன தெரியல. இது ப்ரோ நேற்று கண்டென்ட் வீடியோ 257 வியூஸ் போயிருக்கு. அப்படியே ஒரு 500 தொட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். 500 இல்ல 500 அப்போ தொட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்க கானி ஒரு சாவு ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் வெயிட் பண்றீங்களா? பிரியோக்கு தான் என்கிட்ட வந்து கானி வந்து போ வேணும் ப்ரோ. நீங்க நான் எந்த போனாலும் யூஸ் பண்ணுவோம். அதான் நீங்க ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நீங்க ஆமா அட்டாக் தான். என்னது ப்ரோ? அட்டாக் யூஸ் மாடல் அப்ப டாஸ்க் இருக்கு ப்ரோ. பிரிமோஸ்லாம் ஜாங்லி வச்சிருக்கறனால சொல்றேன். ஆனா நீங்க வந்து ஜாங்லி சீட் லைக் வந்து 2k இருக்கு. அடினா வேற லெவல் டேமேஜ் ப்ரோ. 2.1k இருக்கு. இப்பயும் அவ தான் பெஸ்ட் டிஃபென்ஸ். அவளுக்கு வந்து கானியூ அதான் யோசிச்சேன் ப்ரோ. கானியூ ட்ரை பண்ணலாமான்ட்டு. கானியூ பேசிக் அட்டாக். பட் ஆனா அட்டாக் தானே அவளோட போ. விடுறதுக்குரிய ஒவ்வொரு அப்டேட்டுக்கு நல்ல நல்ல கேரக்டரா விடுறாங்க. பட் ஆனா நான் இதுல வந்து ஃபுரினா எடுக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. மெயின்ல ஃபர்ஸ்ட் ரைடர் டைலா அடுத்து வந்து ஃபுரினா எடுத்துட்டேன்னா என் நியூ லெட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருப்பா. அப்புறம் வந்து இவளுக்கும் சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருப்பான்ட்டு யோசிக்கிறேன். ஆர்லெக்கினோக்கும் ரைடர் நீங்க வரதுக்குள்ள ஸ்கிரிப்ட் வந்துரும் ப்ரோ. அதான் நீங்க அதுக்குள்ள சேவ். அது இல்லாம ஃபுரினாவை மெயின் டிபிஎஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சரி நீங்க ஆர்லெக்கினோ சாரி நீங்க கிறிஸ் எடுத்துட்டு ரைடருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பெரிய கேப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேப்ல நீங்க எடுத்துடலாம். ரைடன் சோகன் எடுத்துட்டேன்னா என்னால இது எடுக்க முடியாது. லாஸ்டா நான் கேம் அன்இன்ஸ்டால் பண்றப்ப ரைடன் பேனர்ல தான் கிடைக்குதுன்னு அன்இன்ஸ்டால் பண்ணேன். யதார்த்தமா இது பண்ணப்ப தான் ரைடன் பேனர் 5.7 ப்ரோ. இப்போ 5.4 தான வரப்போகுது. நான் இன்ஸ்டால் பண்ணேன். அதனால இடையில வந்தாலாம் இல்லைன்னு தெரியல. இடையில வந்திருந்தானா திருப்பி ஒருத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இன்னும் நீங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. நிறைய டைம் எடுத்துட்டாங்க. ரைடர் ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் ரைடர் எல்லாமே எடுத்துறாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே கேரக்டர் பார்த்ததுமே நிறைய பேர் எடுத்துறாங்க. லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு கூட சில கேரக்டர் இல்லாமல் மெயின்லி ரைடர் எல்லாருமே வச்சிருக்காங்க. ரைடர்னு சொல்றதால லகிரா சால்டோ எல்லாமே. ஆனா நேத்து இவரு என்னது மிஸ்டர் லியோ 80ல அவர் சொன்னப்போ ரைடன் எல்லார்ட்டையும் இருக்கும் அப்படின்னு ஆப்ல. விச் மீன்ஸ் அப்போனா ரைடன் வந்து லைக் வந்து ரீடன் நிறைய தடவை விட்டுட்டான்னு தான் நினைக்கிறேன். அவனோட ஸ்டோரி அந்த இதுல பாத்தீங்களா? அதுல சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த இனசுமா அந்த ஐலாண்ட்லாம் இருக்குல்ல, அந்த பாம்போட ஸ்கல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எனக்குலாம் எது வேணுமோ இல்லையோ ரைடன் கண்டிப்பா அவனோட இருக்கு. அவனோட இடத்துல இருந்து ஸ்லாஷ் போட்டுப்பா ப்ரோ. அந்த ஸ்லாஷ் அந்த 2-3 ஐலாண்ட் எல்லாம் தாண்டி ரெண்டா பொழந்துட்டு போயிருக்க மாதிரி அந்த மேப்ல அவ பவர்ஃபுல் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரைடன் வேணும். பவர்ஃபுல்லோ இல்லையோ
அப்படி சொல்றேன். பவர்ஃபுல்லோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு ஆனா ரைடர் வேணும். ப்ரோ ஆர்லெக்கினோக்கு இன்னும் ஹார்ட்டி பேஸுக்கு ட்ரைன் பண்ணிட்டு தான் இருக்கா ஹார்ட்டி பேஸ் Life goes on. Overruled. ஓரா பத்தலையா உங்களுக்கும் பத்தியா பேபி ப்ரோ எடுத்தேனா எனக்கு பத்தாம போயிடும் ஆட்டோ வச்சுருக்கேன் ஆர்லெக்கில் எடுக்கிறதா மொத்த மரம் வந்து 8 நாள்ல அந்த இது ஷாப் ரிஃப்ரெஷ் ஆகுது. அது நான் கேக் விட்டுருக்கேன். நல்லா இருக்கு ப்ரோ. இது கிரையோ ப்ளே ஆகும் ஹீல் ஆகும். பால் மாதிரி நம்ம சுத்தி சுத்தி வரும். கிரையோ ஸ்வாட் இது போடுவாங்க. ஸ்வாட்ல வந்து அது நீங்க எதுனாலும் கொடுக்கலாம் ப்ரோ. அவருக்கு சப்போர்ட்டிவ் வந்து எலமெண்டர் மாஸ்டரியும் கொடுக்கலாம். எலமெண்டர் மாஸ்டரி இது எலமெண்டர் மாஸ்டரி தான். கைஸ் கேக்குதா? ஐயோ இல்லை நான் பேசுனது கேட்கவே இல்லையா? சங்கட்டம் ப்ரோ. கீக்கியோட ஈஸ்கில் செம்மையா இருக்கே ப்ரோ. கிரே அப்ளைட் அதான். இவளுக்கு என்ன எலமெண்ட் இச்சி ஆக்சுவலா என்ன என்ன வெப்பன் போடுவாங்க? ஸ்வாட்ல எனக்கு தெரிஞ்சு Genshin Impact ஹிஸ்டரியிலேயே வந்து 2 கேரக்டர் தான் ப்ரோ இந்த 5 ஸ்டார் ரெடி பண்றப்ப டக்லைஃப் கொடுத்துட்டு போவாங்க. இவனும் டீலுக்கு மட்டும் வந்து டக்லைஃப் கொடுத்துட்டு விடுவாங்க டகார்னு. ஆமா சப்போர்ட்டிவ் கேரக்டர் தானே யூஸ் பண்ண. சப்போர்ட்டிவ் கேரக்டர் நல்லா இருக்கே ப்ரோ. இவங்க 2 பேரும் வந்துட்டு விடுவாங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கவே நம்ம வந்து லாஸ்ட் பண்ணோம்னு வெச்சீங்களா ப்ரோ. 2 கேரக்டர் தெரிஞ்சு 2 கேரக்டர் வந்து மேஜர்லி லாஸ்ட் பண்ணலாம். யாருன்னு வெச்சீங்களா? மோனாட்ட லாஸ்ட் பண்ணலாம் ப்ரோ. எனக்கு இதுல ஸ்டாண்டர்ட் பேனர்ல கிடைச்சா ப்ரோ. டீலுக்கும் அதாவது எப்படின்னு வெச்சீங்களா பெனட் மாதிரி அவ்வளவு எலமெண்டர்ல வந்து பர்ஸ்ட் அல்டிமேட் பவர் வந்து எனக்கு இது நியூ லிட்டிக் சுத்தமா அவன் தான வந்தா டீலுக்கு. healing bonus. Okay. Now I have more power. நான் ஒரு கில்ட் தான் பண்ண மாதிரி இடையில எப்படி ஜாங்லி எடுக்கிறதுக்கு ரிமோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற மோனா. ஆமா அவனோ லிட்டரலி புரினா மாதிரி தான் நல்லா கிட்டத்தட்ட வச்சிருந்தேன். இது பண்ணி கொடுக்குறா நியூ லெட்டுக்கு. இமேஜினரி தியேட்டர்ல வந்து அந்த எலிமெண்ட்டுக்குள்ள வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க ஒரு 4 கேரக்டர் கேட்டிருந்தாங்க. 70 தானே ஆல்ரெடி நம்ம 40 வந்து 60 வரையும் பண்ணி வச்சோம். ஒண்ணுமே அசன் பண்ணணும்னு ஆசையா கேரக்டர் பண்ண இது பத்தல. அது வந்து மெட்டீரியல் பத்தல. இருக்கிற ரசனை எல்லாத்தையும் போட்டு அப்டேட் பண்ணிட்டு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்குது. அது என்ன பண்ணு இது ஒரே ஒரு வந்து எலமெண்ட் மட்டும் இல்ல. அது என்ன பண்ணிட்டேன் ஒரே ஒரு கேரக்டர் வந்து டென்ட்ரோ கேரக்டர்ல வந்து லெவல் 60 இருந்தது பாருங்க. அதை தெரியாம போட்டு தொலைஞ்சிட்டேன். அதுல இருக்கிற என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும் தான் 70 கேரக்டர் கேக்குறான். 21 கேரக்டர் கேக்குறான். அதுல மொத்தமா நானும் ஒரு புக்கு கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ.
அப்புறம் என்ன பண்ணிட்டேன் கண்டென்சர் இருந்து பாருங்க இதை யூஸ் பண்ணி லைன்ல போய் புக்கு எடுத்து மோரா எடுத்து மெட்டீரியல் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு கேரக்டர் அப்கிரேட் பண்ணி கொண்டு போனோம். எந்த கேரக்டர் கொண்டு போனா டைம் முடிஞ்சிச்சு இமேஜினரி தேட்டருக்கு ஒரு வேளை தக்கல இப்ப போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ரொம்ப வெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே நசிங் ப்ரோ நான் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஆமா அந்த ஹெச்பி மட்டும் தூக்கிட்டு நீங்க அட்டாக் போட்டாலே போதும் வேற எதுவுமே போட தேவையில்ல. ஆர்லெக்கினோக்கு நீங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நீங்க இப்ப இதுலயே பாத்தீங்களா ட்ரைனிங்லயே பாத்தீங்கல்ல ஆர்டிஃபேக்ட்ஸ் போலாமா 77 கிரிட் ரேட் இல்லனா வந்து மோராக்கு தான் இது கொடுத்துருக்காங்க குண்டாட்டக்கு. அதுவே வந்து நீங்க சோலாவா அடிச்சாலே வந்து 30k கிட்ட போகுது. சொல்லுங்க ப்ரோ. அதனால நீங்க எது உங்களுக்கு ஏறினாலும் ஓகே தான். அதாவது கிரிட் டேமேஜ் வந்து 140 எதுக்கு ப்ரோ ஆர்டிஃபேக்ட்ஸா மேல இருக்கணும். கிரிட் ரேட் நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அதான் அட்டாக் நான் இதுல என்ன இது பார்க்கறேன்னா அட்டாக் கீழ கிரிட் ரேட் கிரிட் டேமேஜ் வந்து ரெண்டுமே ரோல் ஆகுற மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுத்துட்டேனா இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு எந்த ஆர்டிஃபேக்ட் மாத்தினாலும் இது ரெண்டுத்துல எது ஏறினாலும் ஏறட்டும். அந்த ஹெச்பில எவ்வளவு இருக்கு கிரிட் ரேட் கிரிட் டேமேஜ் சர்க்யூட்ல கிரிட் ரேட் 53 கிரிட் டேமேஜ் வந்து 205 ஹெச்பி இல்லையா கிரிட் டேமேஜ் 12.4 அட்டாக் 9.3 அட்டாக் ப்ளஸ் 53 இன்னொன்று ஹெச்பி. ப்ரோ எல்லாமே நல்லா ரோல் ஆயிருக்கு ப்ரோ. எதுனா இது ஃபெதர் வந்து அட்டாக்கு கிரிட் ரேட் வந்து 10.5 கிரிட் டேமேஜ் வந்து 19.4 எலமெண்டல் மாஸ்டரி 21 ஹெச்பி வந்து 538. பைரோ காப்லெட்ல வந்து பைரோ டேமேஜ் போனஸ்ல வந்து கிரிட் ரேட் 6.2 கிரிட் டேமேஜ் 11.4. அப்புறம் வந்து சர்க்குலேட்ல வந்து கிரிட் டேமேஜ் போட்டிருக்கேன் கிரிட் ரேட் வந்து 11.3 அட்டாக்கும் இது கிரிட் ரேட் ரோல் ஆயிருக்கு. இதுல என்ன எனக்கு வந்து இப்போ குறையா இருக்குன்னா இது சாண்ட்ஸும் அப்புறம் ஃப்ளவரும். ஓகே ப்ரோ அதுல நீங்க இது அவளோட அட்டாக் எப்படின்னு தெரியல ப்ரோ. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் எப்படின்னு வச்சீங்கன்னா அந்த அட்டாக் நீங்க சார்ஜ் பண்றப்ப பாதி தானே அந்த ரெட் லைன் வருது உங்களோட ஹெச்பில. ஓகே அந்த ரெட் லைன் மேல அந்த லைட் அது நீங்க என்ன பண்ணீங்க ஏதோ யாரோ என்னமோ பண்ணாங்க ப்ரோ. அதுல வந்து எது இப்பவே எனக்கு 40 போகுது ப்ரோ. மாட்டியே போட்டாங்க தெரியல. அது அந்த நல்லா ஈஸ்ட்ல போட்டு பிளாசம் நல்லா பிளாசம் பெருசானதுக்கு அப்புறம் அடிச்சா நல்லா ஹைல இருந்து லோ ஆயிட்டே வந்தது. என்னது வந்து டாப் ஹாண்டா ஃப்ளைக்கு போயிடுதா தெரியல எனக்கு. ஆனா இது யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க நான் பார்த்தேன். ஆனா அது வந்து எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரொட்டேஷன் ஆமா இது பாண்ட் ஆஃப் லைஃப். ஓகே ஓகே I applied for vacation. You remember too, right? PG எடுத்து அப்ளை பண்ணீங்க நீங்க. அப்பனா ஓகே தான். ஃபைல் அப்ளை பண்ணி பாத்தீங்களா? பட் ஆனா பாண்ட் ஆஃப் லைஃப் இருந்து நம்ம அல்டி போட்டோம்னா அது அந்த பாண்ட் ஆஃப் லைஃப் போயிருமே ப்ரோ. ஃபைல் அப்ளை பண்ணி இது அது
வேப்பரைஸ் மெல்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஆமா ஹெச்பி வந்து அதுக்கு தான் கொடுக்கும் பாண்ட் ஆஃப் லைஃப் வச்சு. ஆமா ஆனா கீகி ஆமா ப்ரோ பைரோ அப்ளை பண்ணி தான் ப்ரோ. லைக் வந்து பெனட்டோட ஸ்கில்ல கேட்குறீங்களா இல்லை இவனோடது மட்டுமா? ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோடது இன்னைக்கு இந்தா இப்போ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்களேன். அந்த ஆர்லிக்கினோட பாஸ் ஃபைட் பாஸ் ஐ மீன் மெட்டீரியல் இருக்கும்ல அந்த பாஸோடது வந்து இன்னைக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அப்படியே மாத்தி மெல்ட் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. ஏன்னா வேப்பரைஸ் விட I will have order. இதெல்லாம் நான் சொன்னேன் அதை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது. Stabilize. சொல்லுங்க ப்ரோ. ஆமா Solidify. மெல்ட்டுக்கு நான் வந்து Stabilize. எதை வச்சு புரியல. Everybody stand back. அது என்னன்னே தெரியல ப்ரோ. ஒரு நாள் நல்லா டேமேஜ் போகுது, அதே ரொட்டேஷன் தான் போகிறோம். மரம் பார்த்தீங்கன்னா அந்த அது வளர்ச்சி நடந்துச்சு. ஒயிட் ஆசல் வச்சு பண்ணேன் எனக்கு. ஆனால் நேற்றானா எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா 110 டேமேஜ் விழுந்துச்சு. இன்னைக்கு நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ எனக்கு வெறும் 90 தான் கிடச்சிச்சு. அது என்ன கதைன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று பாபி சொன்னேன்ல பாபி 110 போச்சு ஒயிட் ஆசல் வச்சு அடிக்கிறது. This is where you
ஏய் ப்ரோ உங்களுக்கு டைம் எடுக்கதானே இவ்வளவு இருக்கா சிஸ்டாலியே இருக்கா ஆர்லெக்ஸோ இருக்கா அப்ப போட்டு பாக்க வேண்டியதானே Stabilize. This is order. Opening box of the dead weight trick. ஸோ வந்து பாண்டா பிளேஸ் வந்து பாதிக்கு மேலே இருந்துச்சாலே டேமேஜ் நல்லா வரும். இப்போ நான் வந்து பாண்டா ஃப்ளைஃப் வந்து இருந்து நான் வந்து அழிச்சு போட்டோன்னே பாண்டா ஃப்ளைஃப் பாருங்க. Arlecchino ஆர்டிஃபைட் இது அட்டாக் கிடைக்குதான்னு பாருங்க ப்ரோ. அட்டாக் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இது கிடைக்குதான்னு பாருங்க. அது எலமெண்டல் மாஸ்டரி தரமாட்டாங்க ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? Let's light it up. Everybody stand. Wheel of life. Using ஆமா அப்படியே உங்களுக்கு ஸ்டாண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஃப்ளவர் தான் வேற ஒரு ஃப்ளவர் இல்லாம போயிடுச்சு. ஃப்ளவரும் அதே கிடைக்க சான்ஸ் குடுக்கவே மாட்டான் ப்ரோ. I will have order. Prize. Laid bare. Go in. என்னது ப்ரோ? அதையும் பார்த்துட்டேன் ப்ரோ. ஃப்ளவருமே என்கிட்ட வந்து வேற எதுலேருந்து நான் வேற ஃப்ளவர்லையும் பார்த்துட்டேன். ஐயால எனக்கு டென்ஷன் ஆகுது. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல எல்லாமே கிடைக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்டட் டைம்ல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்களா ப்ரோ? உங்க செட்ல எதுவுமே நல்லா இல்லையா உங்களுக்கு? வேற என்னது ப்ரோ? அது ஃபெதர் ப்ரோ. ஸ்டாண்ட் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, இது கிராஸ் பண்ற இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வச்சிருந்தேன். தேவையில்லாத செட்டனா உங்களுக்கு ஆல்ரெடி வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேரக்டருக்கு. குட் மார்னிங் ப்ரோ. ஆர்லேயே எடுக்கலாம்னு இருக்கேன். அந்த ஹார்ட் ஃப்ளவர் கிங் ப்ரோ இது பண்ணீங்கன்னா வேற மாதிரி கிடைக்கும். வேற ஏதாச்சும் கிடைச்சா கூட நீங்க அந்த கேரக்டருக்கு போட்டுக்கலாம். அப்படி கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது வேற கேரக்டர்ஸ் சொல்றீங்களா? ஆனா தியா வேற, தியா வரக்கூடாது. வேற எந்த வர கேரக்டர் மாட்டா. ஹார்ட் பேக் கவலையே படாதீங்க. அந்த ஃப்ளவருக்கு ஃப்ளவருக்கு போறதா அது இன்னும் 2 செட்டிங்னா இது போட்டுடலாம் ப்ரோ. அது ரோல் ஆகுமா? ஓ ஆன் பண்ணாரா? ஃப்ளவருக்கு 2 சாண்டுக்கு 3. அதான் ப்ரோ. அது நாலு கேட்பாங்க ப்ரோ. என்ன கேட்டா அது ரேர் ப்ரோ. ஆமா, இப்போதைக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் ப்ரோ. வேற நீங்க என்ன பண்றீங்கன்னா பாப்பா இல்ல ப்ரோ. அது இன்னும் 4 செட்டிங்னா நான் ஓகே தான் ப்ரோ. அது இப்ப வந்து எப்படின்னு வச்சுங்களேன்,
ஏடிஜி அந்த நாட்ல ட்ரிங்க் வச்சிருக்கீங்களா? ஆமால அவன் ஒருத்தன் இருக்கான்ல ப்ரோ. ஆனா ஃப்ளவருக்கு நான் இது பண்ணலாம்ல, கம்மியா தானே வரும் ஒப்சி. அத முடிச்சீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் 2 தருவாங்க ப்ரோ. ஆனா நீங்க அப்ப வந்து வேணா சாண்ட் வந்து கிராஃப் பண்ணிக்கலாம். வேணா இல்ல ஒண்ணுதான் ப்ரோ. அந்த ரிங்க 3 கிராஃப் பண்ணிடுங்க. ப்ரோ நீங்க வந்து பண்ணி போடிருக்கீங்க அசின் ப்ரோ. கண்டெய்னர் அவர் 2020 யூஸ் பண்ணிருப்பாரு. கண்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு சர்க்குலேட்டும் இதுவும் செட் ஆயிருச்சு, காப்லெட்டும் செட் ஆயிருச்சு. நாட்லேண்ட் ரிங்கா? எந்த ரிங்? இதுவா? இல்லையே. ஃபைவ் ஸ்டார் ஆர்டிஃபேக்ட் 2 தான் கிடைக்குது, எனக்கெல்லாம் சிங்கிளாக தான் கிடைக்குது ப்ரோ. ப்ரோ உங்கள் ஏர் லெவல் எவ்வளோ ப்ரோ? இருங்க நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட் லிஸ்ட் லெவல். ரெண்டு தடவை அடிக்கிறதெல்லாம் ஒன் டைம் அடிக்கும். ஓ அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க இந்த இருக்குல்ல ப்ரோ. ஐயோ இவன்ட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த இருக்குல்ல ப்ரோ கண்டென்ஸ்ன்னு இருக்கா? இது நீங்கள் வந்து லீவில் வந்து நீங்கள் ரெப்புடேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதை கொடுப்பான். லைக் வந்து லெவல் 3ஓ 4ஓன்னு நினைக்கிறேன், லெவல் 2ஆ 3ஆன்னு தெரில, சரியாக தெரில. லீவில் ரெப்புடேஷன் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுப்பான். அதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ரீட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்டிங் டேபிளில் உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸில் வந்துடும். இதுக்கு எப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து 2 தடவை நீங்கள் வந்து இது போவீங்களா, டொமைன் போவீங்களா, டொமைன் போய் 2 தடவை எடுக்கிற ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரே தடவை இந்த கண்டென்ட்ஸில் கிடச்சிரும். ஸோ வந்து கண்டென்ட்ஸ் கிராஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து டொமைன் போய் ஆர்டிஃபேக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மேட்ச்சில் எடுக்கிறத நீங்கள் ஒரே இது டொமைனில் எடுத்துக்கலாம். ஐ மீன் ஒரே ரவுண்டில் முடிச்சிடலாம். ஆமாம் இப்போ நான் எதுக்கு அப்படி உங்களுக்கு கிடைக்கிறவங்களோ அதில் வேலை வச்சு நல்லா கிடைச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து அந்த கேரக்டர் போட்டுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். நான் கிளாடியேட்டர் ஃபினாலியில் போட்டு பார்க்கட்டா? நீங்க ஆல்ரெடி அந்த ஆர்லிக்கினோ இதுவும் தானே வச்சிருக்கீங்க. சொல்லுங்க ப்ரோ. நீங்க அதை வந்து இந்த பாக்ஸ்ல போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த கேரக்டர் உங்களுக்கு வேணுங்கிறத பாருங்க. என்ன வேறயா? எந்த கேரக்டர் தான் வேணும் பாருங்க. நூலிட்டிக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டா? ஆமா செட் ஆயிட்டா? லாங்குவேஜ் லாங்குவேஜ் அன்னைக்கே உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா அது முயற்சி. நியூ புல்லட்டுக்கு கிரிட் ரேட்டு மட்டும் செட் ஆகலை, ஆனால் மற்றபடி கிரிட் டேமேஜில் எல்லாம் பக்காவாக இருக்குது. கிரிட் ரேட் மட்டும் 40 தான் கிரிட் ரேட் இருக்குது. ஆர்டிஃபேக்ட்ஸ் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ப்ரோ அது அப்படி இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் கிரைண்ட் பண்ண தான் ப்ரோ வரும். இங்கே பாருங்களேன், ஆர்லெக்கினோக்கே நான் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் கொண்டு வரதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து நியூ வேர்ல்டுக்கு வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சேர்த்து ஆர்லெக்கினோக்கும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி கொஞ்சமாக பண்ணி தான் இங்கே பாருங்கள் மொத்தம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது பாருங்கள் சாண்டு. இது ஃபுல்லாமே நிறைய
ஃப்ளவர் சாண்ட் ஆர்டிஃபெக்ட் தூக்கி போடுங்க ஃபெதர் ஃப்ளவர் அந்த இதெல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க அட்டாக் லிட்டரலி 100ல 1 அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ நமக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கும் அதுவும் இல்லாம அப்படியே நமக்கு நல்ல ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைச்சாலுமே ரோல் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு நல்ல ஸ்டாக்ல ரோல் ஆச்சுன்னா நல்லா இருக்கு இப்போ ஆர்லிகினோக்குலாம் வந்து அட்டாக்கு கிரிட்டிக் டேமேஜ் வந்து ரோல் ஆச்சுன்னா நல்லது அது மற்றபடி வந்து இந்த டிஃபென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டிஃபென்ஸ்லாம் ரோல் ஆச்சுன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் நம்ம கிடைச்சும் வேஸ்ட் தான் அது உங்களுக்கு எந்த வேற எந்த தூக்கி அப்படியே வந்து எத்தி பைமான் மூஞ்சிலே விட்டு இருந்துடணும் சரி பைமான் கிடையாதுல இது சாரி கைஸ் டொமைன் மூஞ்சில இருந்துடணும் அப்ப தியாவோட தியாக்கு வேணாலும் போடுங்க இல்லனா ஆர்லெக்கினோக்கு அட்டாக் செட் உண்டு கடைச்சா ஆர்லெக்கினோக்கு அப்படியே தியாக்கு ரெண்டு பேரும் யாருக்கு ஆமா தியாக்கு வேற யாருக்கா ஓ இதுல போட சொல்றீங்களா அந்த இல்லனா அசின் ப்ரோ நீங்க கிளாடியேட்டர்லயே போடுங்க கிளாடியேட்டர்ல போட்டு நீங்க அந்த ரெண்டு செட்டா வச்சுங்க ஆனா எந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு நான் கிராஃப்ட் பண்ணேன் கிளாடியேட்டர்ஸ் ஃபினாலே போடுற மாதிரி வச்சீங்க வேணா வேற எந்த கேரக்டரும் நான் யூஸ் பண்ணல யூஸ் பண்றதே நியூ லெட் இதுல போயிட்டு இந்த ப்ளஸ் இருக்கு அதல கொடுங்க இருங்க இல்லனா தியாக்கு வந்து எனக்கு இது வேணும் ஆர்டிஃபேக்ட் வேணும் அதுல வந்து உங்களுக்கு அதாவது சாண்ட்ல வந்து கிரிட் டேமேஜ் டிஃபென்ஸ்னு வந்திருக்கும்ல மெயின் ஸ்டாட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து டிஃபென்ஸ் உங்க ஆர்லெக்கினோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ஆனா தியாக்கு வந்து ஃப்ளவரும் சாண்டும் நல்லா தானே இருக்கு அதே போல வந்து சப்ஸ்டேட்ஸ்ல வந்து ரெண்டு டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் பர்சன்டேஜ் வந்தனால தூக்கி போட்டுருங்க ஓகே சப்ஸ்டேட்ஸ்ல வந்து ரெண்டு டிஃபென்ஸ் அந்த மாதிரி வந்தாலும் தூக்கி போட்டுருங்க ஓகே ஓகே எது எந்த இதுல சொல்றீங்க அந்த நம்ம இன்வென்டரி பேக்ல இருக்குமே அந்த இத சொல்றீங்களா செட் பார்த்தாலே தெரியல ப்ரோ ஓகே ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சில யூடியூபர்லாம் ஒரு கேரக்டருக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3.5 வருஷம் வரையில ஆர்டிஃபைஸ் மட்டுமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க இதெல்லாம் தேவையில்லை காப்லெட் ரோலா ஓகே நான் தான் அப்பயே சொன்னேன்ல ப்ரோ நான் இந்த ஒரு ரீசன்காக தான் ப்ரோ நான் உங்கள்ட்ட சொன்னது 80க்கு மேல எந்த கேரக்டரையும் அசைன் பண்ணாதீங்க அப்படி வந்திருக்கான் பாருங்க தக்காளி 80க்கு மேல நீங்க பாத்தீங்களா 90க்கு எவ்வளவு கேக்குறான்னு பாத்தீங்களா ப்ரோ வன்மவாதியே ப்ரோ இவங்க சி கருமோ மனம் கெட்டவங்க எனக்கு எப்படி கொடுத்து வச்சு எந்த லட்சணத்துல கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்களே அது பத்தாக்குறைக்கு அத கூட விட்டுருங்க இது கிரவுண்ட் பண்றதுக்கு ஒரு டேலண்ட் கிரவுண்ட் பண்றதுக்கு எவ்வளவு கேக்குறான்னு பாத்தீங்களா அது வேணா கரெக்ட் தான் எல்லாருக்கும் 1000 ப்ராப்ளம் ஆனா நமக்கு ஆர்டிஃபேக்ட்டும் ஒரு ப்ராப்ளம் ப்ரோ அது கிடையாது அது கிடையவே கிடையாது ஆர்டிஃபேக்ட்லாம் கிடைச்சிரும் எப்படினாலுமே கிடைச்சிரும் உங்களுக்கு தக்காளி உங்களுக்கு வில்லனே மோராதான் ஆர்டிஃபேக்ட் கிடையாது வில்லே மோரா ஆட்டோ லாக்ல தான ப்ரோ வச்சிருக்கீங்க எல்லா ஆர்டிஃபைட்டையும் பைரோ அந்த இதெல்லாம் போட்டுக்க வேண்டியதானே பைரோ அனிமோ அதெல்லாம் போட்டு வைக்க வேண்டியதானே இப்ப வந்த செட் கிளாடியேட்டர் செட் பூரா தூக்கி போட்டுருங்க அதே போல அஸ்வின் ப்ரோ இந்த செட் இதுலயே எதுவும் கிடைக்கலையா உங்களுக்கு ஆர்லெக்கினோ டொமைன்ல இன்னொரு ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல அதுல எதுவும் உங்களுக்கு கிடைக்கலையா விளங்குமா அது கூட மேல அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க இதான் இந்த கீழே கீழே இதான் தெரியல ஃப்ளவரும் தெரியல ப்ரோ எங்க கீழேனா கீழே போயிட்டீங்க ஆர்லெக்கினோ ஆர்டிஃபேக்ட் கீழே இருக்குங்க இதான் இந்த கிரீன் கலர்ல இதான் இதுல எதுவும் கிடைக்கலையா ஆமா கிரிட் டேமேஜ் கிரிட் ரேட் வந்தா மட்டும் லாக் ஆயிக்கும் இந்த கர்மத்தை எது ப்ரோ ப்ரோ
இதுல கேண்டில் எதுவும் கிடைக்கலையா இதுல? அதான் எங்க இது வேணா ஒரு ரோல் பண்ணி பாருங்க. 4 ரோல் பண்ணுங்க. அடுத்த சப்டாஸ் என்ன வருதுன்னு பாருங்க. அந்த கருமத்தை ஏன் கேக்குறீங்க? அதாவது அது கூட என்ன நாலாதான் கிடைக்கும்? என்ன வருதுன்னு பாருங்க. இது வேணா ஒரு ஆர்லிக்கினோ டைம் கூட ரோல் பண்ணி பாருங்க. அந்த அட்டாக் வேணா. இதுவா? Ancient alchemy, true. கிராஃப்ட் நிறைய ஆர்டிஃபேக்ட் போட்டு கிராஃப்ட் சான்ஸ் என்ன அஸ்வின் ப்ரோ எவ்வளவு ஆர்டிஃபேக்ட் ட்ரெயின் பண்ணீங்க? சாண்ட்ல ஒரு அட்டாக் செட் நல்லா கிடைக்கலங்க. இங்க பாருங்க. யதார்த்தமா பாருங்க. தெரியாம இது பண்ணிட்டீங்களா? சேர்த்து போட்டு கிராஃப்ட் பண்ணி விட்டீங்களா? அதான் அடுத்து இவன் தான். அட்டாக்கு கிரிட் ரேட் இருக்கான். டேமேஜ் போடுங்க. கண்ணை மூடிட்டு நான் சொல்றது கேளுங்க. கண்ணை மூடிட்டு ஒரு வேஸ்டா இருக்க 20 லெவல்ல ஆர்டிஃபேக்ட் தூக்கி உள்ளார போட்டுருங்க. கண்ணை மூடிட்டு தூக்கி 20ல இருக்க தூக்கி உள்ளார போட்டுருங்க. இப்படிதான் ப்ரோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஃப்ளவர் கிங் ப்ரோ. ஆமா ப்ரோ. அத வேற சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலா அது நசம் ப்ரோ. யாரு ஹச்பி காரனா? சரி தூக்கி போடுங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிட் ரேட்ல ஒரு டைம் ரோல் ஆயிடுச்சா, உங்களுக்கு வந்து இப்ப அட்டாக்ல ரோல் ஆனாலும் கிரிட் டேமேஜ் ரோல் ஆனாலும் ஓகே தான். இல்ல அதெல்லாம் எதுவும் டேமேஜ்ல ரோல் ஆகணும். ஆஹா கிரிட் டேமேஜ் கிடைச்சிச்சுனா ஒரு அன்னைக்கு பண்ணுவாங்க. அன்னைக்கு பண்ணலையா? அது வந்து லாக்ல இருக்கா அன்லாக்ல இருக்கா? அப்ப மேலேயே இருக்கும் பாருங்க. லாக்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா மேலேயே இருக்கும். லாக் பண்ணிட்டீங்கன்னா மேலேயே இருக்கும் பாருங்க. அதாவது அந்த இவனை தூக்கி போடட்டா? கரெக்ட்டா இருக்கும். இருங்க இத வந்து இது பண்ணிடுறேன். அன்லாக் மட்டும் தான் பண்ணுவாங்க. எங்கடா அவன காணா? இது எங்க இருக்குன்னா அந்த 5 ஸ்டார் லாக்ல அன்லாக்ல இருக்கும்ல, அதுல கடைசில இருக்கும் பாருங்க. அதுல அன்லாக்ல கடைசில இருக்கும். ஃப்ராட் கரப்பே. ஆமா ஹெச்பி காரன தூக்கி அன்லாக்ல கடைசில இருக்கும். வரேன். எங்க ப்ரோ அந்த என்னாச்சு? எனக்கு நீங்க வேற கன்ஃபார்ம் பண்ணீங்க. எனக்கு வீடியோ வேற டிலே ஆகுது. பண்ணிட்டேன். போதும் ப்ரோ. இதுக்கு மேல பண்ணி லாக்ல இருந்து எடுத்து விட்டேன். இப்பதான் எடுத்து விட்டு வந்தேன். அன்னைக்கு பண்ணிட்டேன் பாபி. டிஃபென்ஸ் இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எலிமெண்டல் மாஸ்டரி இருந்தாலும் அட்டாக் பர்சன்டேஜ் இருந்தாலும் வேற லெவல் அன்னைக்கு பண்ணல. அந்த டிஃபென்ஸ் இதெல்லாம் யூ ஆர் ரைட் பாபி. அட்டாக் ஏரியா கூட மனசாரி இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. ரோல் ஆயிருக்கேன். போனா போயிட்டு போறேன் விடுங்க. பாருங்க 10 12 இது ஓகே தான். முன்னாடியே வந்து என்ன கிரிட் டேமேஜ் 11 வச்சிருந்தீங்க. 1% ஏறி கிரிட் ரேட் வந்து 10% வந்திருக்கு. அப்புறம் என்ன? ஓ அன்லாக்ல கடைசி அப்பனா மேல நம்ம அட்டாக் இல்ல அது ஆஃப் பண்ணி வச்சிட்டு எல்லா சாண்டையும் செக் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஃபில்டர் அதுல ரெக்கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா சாண்டையும் செக் பண்ணி பாருங்க. நல்ல சாண்ட் இருக்கு. எல்லா சாண்டையும் செக் பண்ணுங்க. ஏன் போட்டு கொத்தன்னு ஆர்டிஃபேக்ட் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்ப அந்த கேரக்டர் ஆர்லெக்கினோக்கு போயிட்டு அந்த இதுல என்னென்ன ஆர்டிஃபேக்ட் இதுல இன்னொன்று இருக்கு பாருங்க. வெளியே வாங்களேன். வெளியே வந்து நான் இது ஃபில்டர் பண்ற மாதிரி ஆப்ஷன் காட்டுதுல. செலக்ட் ஃபில்டர் பண்ற அதை கொடுத்து எந்தெந்த செட் இதுவும் ரெக்கமெண்டட் இருக்கிறது மட்டும் கொடுங்க. இதுவும் பக்கத்துல கிளாடியேட்டர் இருக்கு, அதை மட்டும் கொடுங்க. ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்ல ப்ரோ வேற ஏதாவது ஆர்டிஃபேக்ட்ல நல்லதா கிடைச்சாலும் அது வந்து நம்ம வேணும்னா இதுனா நமக்கு டக்குன்னு என்னென்ன ஆர்டிஃபேக்ட் வேணும்னா ஓகே. முக்கியமா ஆர்டிஃபேக்ட்டுக்கு ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓ ஆர்டிஃபேக்ட் வேற என்ன பண்ண போறீங்க? என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க இதுல? வேற என்ன சேஞ்ச்? பாஸ் வேற என்ன இந்த இதுதானே? மொத்தமா காட்டுங்க. ஓகே தான்.
என்ன போய்டும் இப்போ ஃப்ளவர் ஆர் வந்து ப்ரோ ஆர்லிக்கினோ புல் பண்ண புரியல ப்ரோ பண்ணனே இல்ல புரியல ப்ரோ கென்ஷின் ப்ரோ சரி நான் போய் ஃபார்ம் பண்றேன் ஓகே தல அதுல வந்து நீங்க கைஸ் யாரும் ஃப்ராஜைல் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகேவா பொறுமையாவே பண்ணுங்க கிடைக்கும் என்னது ப்ரோ மேஜர் டேமேஜே தூக்கிறாங்க அத நீங்க 4 பீஸ் எடுத்துக்கிங்க இப்போ வந்து 63 வந்துருச்சு இன்னும் சர்க்குலேட்ல மட்டும் ஆனா இப்போ ஒன்று நான் பண்ணேன்னா எனக்கு வந்து இது போயிடும் 4 செட்டு போயிடும் ஆனா இது பண்ண எனக்கு வந்து 40 கிரிட் ரேட் வரும் சாப்பிட்டு வரேன் ப்ரோ சாரி கிரிட் ரேட் வரும் கிரிட் டேமேஜும் வரும் அதாவது 63 இருக்கா 69.4 வந்துடும் Four piece pochna when the value of a bond of life increases or decreases this character deals 18% increase damage for 6 seconds max 3 அதுதா ஆக்சுவலா 70k கிட்ட இருக்கணும் गाइस ஆர்லிக்கினோக்கு ஆக்சுவலா 70 கிரிட் ரேட் அப்புறம் வந்து கிரிட் டேமேஜ் வந்து 182 250 குள்ள இருந்துச்சுனா 250 இருந்துச்சுனா வந்து அந்த பில்டே வேற லெவல் பில்ட் சொல்லுங்க ப்ரோ ஓகே ப்ரோ யூ புல் ஆர்லிக்கினோவா ஆமா ப்ரோ ஆர்லிக்கினோ புல் பண்ணிட்டேன் ப்ரோ வீடியோ வந்து லிங்க் போட்டுருக்கேன் சாரி வீடியோ வந்து போட்டுருக்கேன் பாருங்க தல ஃப்ளவருக்கு வேணா அந்த இந்த மிக்ஸ் இருக்குல்ல திரும்ப வந்து லிங்க் போடுறேன் பாருங்க ப்ரோ திரும்ப லிங்க் போடுறேன் பாருங்க गाइस அப்படியே வந்து இதுல அப்படியே பார்க்காதவங்க போய் பார்த்து அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஃப்ளவர் வந்து இதுல தான் பாபி ட்ரை பண்ணனும் ஏன்னா இப்போ வந்து இது சாண்ட் இதுக்கு போட்டேனா இதுல தான் ஹார்மோனிக் மிக்ஸ்ல நாட்லாம் ரிங்க முடிச்சீங்களா ஒவ்வொரு ரிங்குக்கு ஒரு எலிக்சர் தருவான் गाइस அப்படியே போய் அந்த கண்டென்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க गाइस 10 ஆர்ட்டிஃபேக்ட் இருக்கும் அந்த ரிங்கோட டொமைன் ஓபன் பண்ற மாதிரி ஆமா அதுக்குள்ள போறீங்கன்னா 10 ஆர்ட்டிஃபேக்ட் இந்த ஒரு எலிக்சர் பாட்டில் இருக்கும் எஸ் யூ ஆர் ரைட் கிரிட் ரேட் கிரிட் டேமேஜ் அட்டாக் எல்லாமே இருக்கும் அட்டாக் எலிமெண்டல் மாஸ்டரி செட் கடச்சிருச்சுன்னு வையேன் எனக்கு வந்து கிரிட் ரேட் வந்து எவ்வளோ தெரியுமா ஒரு 63 இருக்கா ஒரு 7 கிரிட் ரேட் வந்தாலுமே எனக்கு போதும் 70 வந்துடும் ஓ ஆமால இதுக்கு நான் ஏன் வந்து கிராஃப்ட் டேபிள் வரைக்கும் ஓடிட்டேன் ஓ அப்ப அந்த நாட்லாண்ட்ல இருக்கிறத முடிச்சாலே 2 தரானா இப்ப அடுத்து வர உங்களுக்கு மொத்தம் வந்து 1 2 3 4 5 ஓகே 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 என்ன ஹார்மோனிக் மிக்ஸியை மட்டும் காணா அந்த இருக்கு இதுல ஃப்ளவர்ல கிரிட் ரேட் கிரிட் டேமேஜ் அட்டாக் ரெண்டு தான் செலக்டபிளா அதே ஃபாஸ்ட் கிக் கொடுக்குது ஓகே பாபி இதுக்கு ஃப்ளவருக்கு ஒண்ணு தான் பாபி நைஸ் கன்ஃபார்ம் போடு அட்டாக்ல கிடைச்சிருக்கு பாபி கொய்யால நைஸ் ஃப்ளவர் அப்படியே தூக்கி போட போறீங்களா இல்ல இதுவா
எங்கடா அது போஸ்டரே அதான் கிடச்சிச்சு. இந்த இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை தூக்கி அதில் போட போறேன். இந்த ஃப்ளவரை ஓகே. என்னைய கவுத்தி விட்டுறாத ப்ளீஸ். ஆமா, அந்த ஃப்ளவர் அப்படியே தூக்கி போட போறேன். 6.2. ஐயோ எனர்ஜி ரீசார்ஜ் ரோல் ஆயிருக்கா? டேமேஜ் ரோல் ஆகாம. ஆமா, இதுக்கு மோராது. ஆர்டிஃபெக்ட் அப்கிரேடுக்கு மோராது. எதுலேயும் ஒன்று பைரோ காப்லெட் கிடச்சிச்சே. ஹைட்ரோ பைரோ. இது இருக்கட்டும். அப்போ வந்து 90 days ஆகுமா? ஏய், எனர்ஜி ரீசார்ஜ் சூத்தியோ. டிக்கெட் எவ்வளோ? 6 இன்னொன்று லவடி. மோரா வேணுமா? பார்த்துக்கலாம். ஓ, ஆர்டிஃபேக்ட் அப்கிரேடுக்கு சொன்னியா? கிராஃப்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோதான். ஆர்டிஃபேக்ட் டெஃபினிஷன் லிமிட் ரீச்டு ஃபார் தி சைக்கிளா? சங்கட்டம். $201. ஓ, 4 கிரிட் ரேட் வந்து 4 கிரிட் டேமேஜ் ரெடியூஸ் ஆகுது. ஆனால் கிரிட் ரேட் இன்னும் 1 பாயிண்ட் ஏறி இருந்துச்சுன்னா 70 வந்துருக்குமே. ப்ரோ என்ன நான் வந்து கீரியோட ஃப்ரெண்ட். எதுக்கு பாபி? என்ன விளையாடுறீங்க? ரெசின் இருக்கு. சிறப்பு. வெச்சிருந்தேன், delete பண்ணிட்டேன். லைவ் மொத்தமா நீயும் நானும். ப்ளீஸ் காய்ஸ், ப்ளீஸ். என்ன ரோல் ஆகணும்? சப்ஸ்டாக் ரோல் ஆகிறதுல சப்ஸ்டாக்கா இல்ல இதுவா? ஆனா ஹெச்பி குறைஞ்சிருச்சு பாபி. 17.5 வந்துருச்சு. அஸ்வந்த் அட்டாக் நான் யாரு? நான் தான் ப்ரோ அது. ஓகே Genshin Impact. நான் பிராலல்ல ப்ளே பண்ணுவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். எனக்கு அப்படியே சாண்ட்ல திரும்ப இதே மாதிரி நல்லா ரோல் ஆச்சுன்னு வையேன். சாண்ட் இதை வச்சுட்டு இதுக்கு கூட நான் வந்து இதை தூக்கி போட்டுருவேன். சாண்ட் வந்து பட்டாசு கேமர். ஹாய் ப்ரோ, வாங்க தல, வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம். ஆர்டிஃபேக்ட் சொல்றேன். அதாவது இப்போ டொமைன் போறோம்ல, டொமைன் போறதுல சாண்ட் வந்து சொல்லு ப்ரோ. யாரு? ஓ ஓகே வா ப்ரோ, வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம்.
மெயின் ஸ்ட்ரீமே இந்த கென்ஷின் தான் ப்ரோ. இது இன்னும் அதாவது கிரிட் டேமேஜ் ரோல் ஆகலைனாலும் கிரிட் ரேட் ஒரு 2 தடவை ரோல் ஆயிருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டிருக்கேன். 63 70. ஓகே ஓகே ப்ரோ, வாய்த்தல நான் சொல்ற இடத்துல இது பண்ணிட்டாங்க. முன்னாடி போங்க, நான் இப்பவே சொல்லிடுறேன். Wheel of life. Transfixed. Orders given. Orders received. அதுவா? ஓ செகண்ட் ஹிட் பண்றியா? ஓகே. Witness my rise. Start. போறோம் கிரிட்டு 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 அடிச்சுட்டு ரிட்டர்ன் வரோம். ஓகே ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இது கரெக்டாக பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ ரீகனெக்டிங் டு சர்வரா? ஆமா இது ஏன் பாப்பி எனக்கு அடிக்கடி இப்படி ஆகி தொலையுது? ஆஹா லைவ் எக்ஸலன்ட் கனெக்ஷன் கிரீன்ல இருக்கான். எனக்கு லைவ்ல ரீகனெக்ட் ஆகுது. ஏன் காப்பி பண்றீங்க? நல்ல வேலை பாபி, கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரீகனெக்ட் ஆகல. என்ன கர்மம் வந்துச்சுன்னு கூட தெரியாம இருந்திருப்பேன். ஆடா பாவிகளா. ஐயோ ரீகனெக்ட் ஆயிட்டான். சர்வர் இஷ்யூ தான் பாபி. இது மோராக்கா? ஓகே 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 ஓகே. சி கிரிட் ரேட்டு கிரிட் டேமேஜ் அட்டாக் வந்தோடனே சந்தோஷப்பட்டேன். வேற யாரோட டொமைனுக்கு வந்துட்டனா? ஆமா எதுக்குடா கேன்சல் பண்ண? சிக்னேச்சர் வெப்பன் எடுத்துட்டியா பாபி? ஆஹா
என்னை எரிச்சு விடுறதுக்கு இப்போ வேற என்னோட ஹெல்த் வேற 17.5 தான். ஐயோ எரியுதடி மாலா. I see everything. வேணும்னே பண்றியான் பாபி. இந்த பண்ணாட நாய் பூசா அந்த நாய். டீலுக்கு சா போறேன். ஐயோ வணங்காதவன். ஐ திங்க் என்கிட்ட ஃபுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கொண்டு விட்டாங்க என்னைய. இதை எரிச்சு விடுறதுக்குன்னே பரிசு பண்ணாட பையன். போங்கடா. நான் ஐயோ சோலாவா போயிருப்பேன் பாபி. தெரியாதனமா மேட்ச் கொடுத்துட்டேன். வணங்காத என் டைம் வேஸ்ட்டு, என் ஹெச்பி வேஸ்ட்டு. என்ன புதுசாக That's my son. Bloopers போடாங்க, அது நல்லா இருக்கு. சர்வர் அங்கே கேரளா. பூவனா அந்த காமெடி பார்த்துருக்கியா பாபி? இந்த மலேஸ் இருக்கானே பிளட்டி இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் பிளட்டி பக்கர் கண்ட்ரி ப்ரூட். நாம வேணா புவனா மேட்ட பேசி வா பாபி. ஓ இதில் ஹெச்பி வரலையோ? ஓகே முன்னாடி ஹெச்பி வந்து ரோல் பண்ணி வச்சிருந்தேன். Hear the echoes of the valley. Stabilize. Transfixed. Solidify. டேமேஜ் பாத்தீங்களா? கரெக்டா அந்த பீமார் இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள காலம் வச்சு
அந்த வீட்ல கரெக்டா அந்த கேப்க்குள்ள 2 காரை வச்சுட்டேன். நல்லதா கொடுக்குறானா அங்கதான் மேல கொஞ்சம் இல்லது வர யாரும் தெரியாது. லைவ் எண்ட் ஆகல, எனக்கு இங்கே ஸ்ட்ரீம் வந்து கட் ஆகிட்டேன். அங்கே இதில் கட் ஆகிட்டான். வெளியே போயிட்டியா பாபி? ஓகேண்ணா, பாய். டுமாரோ ஐ ஹேவ் ப்ராக்டிக்கல். நல்லபடியாக பண்ணிட்டு வா. இவ ஜிலானன் பஃப் இருக்குல்ல, அதனால் அடி மொட்டத்தனமாக இருக்கு. மெயின் ஐயோ தேவையில்லாம ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கேன் பாரு. மெயின் ஐடியில் ஆர்லிக்கினோ கிடச்சி. Water comes in many flavors to the discerning palate. Monsters. இந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர் இல்லாம தான் உட்காந்து தவிச்சிட்டு இருக்கேன். ஜியோ ஷீல்ட் பேக்லாம் காலேஜ் வேற வேற ஓனா இருக்கு. ஏன்டா என்னையவே அடிக்கிறீங்க? நல்ல வேலை நீ சோழிய முடிச்சிருப்பாங்க. ஏய் தருதல நாயே என்னையவே எதுக்குடா அடிக்கிற? அப்படி உனக்கு இது போடுறான். இதெல்லாம் அவன் ஷீல்டு இருந்தனால கொஞ்சம் வேற பொசிஷன் தான் போகணும். எல்லா இடத்துல சாண்டு அட்டாக்கு போங்கடா நீங்களும். அட்லீஸ்ட் வந்து இந்த இதில் கிராஃப்ட் பண்ணுறது இருந்துச்சுன்னா நான் அதில் கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடுவேன் பாபி. இரிட்டேட் ஆகுது. இன்னைக்கு சீன் முடிந்து விட்டது. புரியல பாபி. தா இவன்யா யார நம்ம தேல் பத்திரி சிங் தான் கீழே இருக்கோம். தேல் பத்திரி சிங் ஃபெதர்ல மட்டும்தான் ஹெச்பி இருக்கா?
Don't try to rush your enemy. See more extreme work. Yo. Hear the echoes of the soul. Order cut. இன்னும் வந்து இதுனா கிரியோ லைக் வந்து வாட்டர் அப்ளை பண்ணா நல்லா டேமேஜ் போகும். ஓகே இப்போ என்னன்னா ஆமாம் இவளை லெவலப் பண்ணால் 90 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளோ ஹெச்பி ஏறும்? ஆனால் அப்கிரேட் பண்ணால் தானே காட்டுது. ஐ மீன் அந்த இதை ஏற்றுனா தான் ஒரு லெவலாக ஏற ஏற தான் காட்டும் இத்தனை இது ஏறுதுன்றது. அப்போனா ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து எலமெண்டல் மாஸ்டரி இல்லாமல் ஹெச்பி வரணும். 4th சப்ஸ்டாக். இது ஃப்ளவருக்கு எந்த மாதிரி திரும்ப வரணும்? ஃப்ளவருக்கு வந்து ஹெச்பி பர்சன்டேஜ் வந்துச்சா நல்லாயிருக்கும் எனர்ஜி ரீசார்ஜுக்கு பதிலாக. இப்போ அப்படி இருந்தால் இந்த இதை மாற்றி போட்டேன்னு ஏன் எழுபத்தாறு கிரிட் ரேட்டு 200 கிரிட் டேமேஜ். ஆனால் இது 4 பீஸ் போயிடுச்சு. ஆனால் அல்ட்டியவா லெவல் 5. Let's light it up. Transfixed. Delved into destiny. Adventure time. I'm decided by destiny. Let the mountains veins boil. Shadows of fate. ஆமாம் இரு பாண்ட் ஆஃப் லைஃப்பை ஃபுல்லாக ஏற்றிட்டு வரேன். லீவில் எங்கே இங்கே இருப்பாங்களே தக்காளி பைஸ்.
எங்க மோ மோ ரீரின்ட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. எங்கடா போனீங்க? இதா இருக்கான்ல. அவ்வளோதான். ஐயோ ஐயோ எனக்கு அடி விழுமோ? ஐயோ வாட் ஸ்டார்ட். ஐயோ நான் சிங்கிள்னு நினச்சிக்கிட்டு இங்கேவா. ஐயோ இப்போ நான் ஸ்டாச்சு ஆஃப் கிட்ட போன பாண்டா ஃப்ளைட் போயிருமே. ஆமாம் பாபி, இப்படிதான் பாண்டா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்து ஸ்டாச்சு ஆஃப் போய் லைஃபை ஏற்றிட்டு போயிடும்ட்டு போனா இந்தா பாண்டா ஃப்ளைட் போயிடுச்சு பாரு. Staring into my eyes is ill-advised. I can't promise you'll like what you see. ஃபுட்டு சாப்பிட்றது லைஃப் அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கே வழியிலே நிறைய பேர் இருப்பாங்க. என்னது பாபி? இருப்பானுங்களே வெள்ளரிக்கா முக்கன்ஸ். உங்களுக்காகவே ஒரு இடத்த நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்டா. துவாரா ஃபுல்லா படிப்ஸ்ல இறங்கிட்டான். நல்ல விஷயம் தான். ஒரு பாண்டா ஃப்ளைவ் நான் பண்ண வைக்கிறாங்க பாருங்க. தடிமாட்டு பயிர்களா போய் துளையடா. மான்ஸ்டர்ல போய் ஃபுட் எடுத்து குக் பண்ணி சாப்பிட்டு அண்ணே பாய். ஆமா பாபி, இந்த ஃபுட்டை நான் வந்து மறந்துடுறேன். குக்கீஸ் நோபு இருந்தனால அப்படியே ஃபுட்டை கிராஃப்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். ஆமா ஆர்லிக்கினோ குக்கீஸ் நோபும் இது பண்ண மாட்டாளா? இரு பாப்போம். ஏய் குக்கீஸ் நோபு தான் வச்சேன். ஆமா பாபி, குய்யான கொஞ்சம் கூட ஏறல. பெனட் ஏத்தலையே. ஆஹா இல்ல ஆக்சுவலா வந்து என்ன கான்செப்ட்னா, பெனட் வந்து அவனோட ஈ ஸ்கில் அவனோட அல்ட்டிக்காக தான் அவனை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவனை வச்சு எந்த பயனும் கிடையாது, ஹீல் ஆகாது. ஆர்லெக்கினோக்கு ஒரே ஹீலு பாண்டா ஃப்ளைட் மட்டும்தான்.
நார்மல் ஹீல் பண்ணாலுமே பாண்ட் ஆஃப் லைஃப் போயிடுச்சு. சங்கட்டம்ல அவனுக்கு அந்த இங்கே ஒரு பைத்தியக்காரனுங்க. இவனுக்கு ஷீல்டு வச்சிருக்காங்க பாபி. என்ன ஆகுது? நின்னு வரையான் பாபி இவன். இவனை ஒருத்தன் அடிக்கணும், அடிச்சாதான் ஏறும். 18 செகண்ட். அங்க பாரு. ஏய் பாபி பாத்தியா? அவனுக்கு கொஞ்சம் லைட்டா டேமேஜ் பண்ணி பாபி. என்னடா ஏர்ல ஃபுல்லா ஆகல. இங்கே ஒருத்தர் இருக்கான். என்னடா இவனும் தூங்கி கிடைக்கான். உங்களை கொல்ல வந்துக்கிட்டு இருக்கோம் தூங்கி. ஓகே ஏன் பாபி நின்று வராங்க? ஃபுல் ஆயிடுச்சு. போலாம். நீ ஏதோ ஒரு பண்ணாடா. பெனட் ஃபர்ஸ்ட், அடுத்து மோனா, பாண்ட் ஆஃப் லைஃப் ஈஸியாக எடுக்கிற ஒரு இது என்ன தெரியுமா? வாட்டர் ஸ்லைம், எலக்ட்ரோ ஸ்லைம். Adventure time. Off we go. Shadows of fate. Off we go. Teamwork is dreamwork. Let me scribe. Fate is upon you. உழு உழுது பாரு. இதே வந்து இவ இருக்கால, என்ன ப்ரோ பண்றீங்க? அதுதான் ப்ரோ அந்த நியூக் டேமேஜ் தான் ட்ரை பண்ணிருக்கோம். டியானோ வச்சு ட்ரை பண்ணும்போது அதாவது 200k மேலே போச்சு இந்த நார்மல் அட்டாக்கு. டியானோ, அப்புறம் வந்து காசுவா,
ஃபர்ஸ்ட் யாருன்னா பெனட்டு, அடுத்து காசுவா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டியோனா. அது யூஸ் பண்ணும்போது 200k ப்ளஸ் போச்சு நார்மல் அட்டாக்கு. ஆமா உன்கிட்ட காசுவா இருக்குல்ல பாபி? அப்படியா? பெனட் ஆனால் நிறையா இது பண்ணுறான் பாபி ஆர்லிக்கினோக்கு. இவனோட அல்ட்டியை மட்டும் ஆக்சுவலாக நாளைக்கு இவனோட டொமைன் இருக்கு. நாளைக்கு ஃபுல்லாக வந்து பெனட் உட்காந்து டேலண்ட் போனோம்னாலே போதும். இரு இந்த இது மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஆர்டிஃபேக்ட்ஸா? அந்த இது மாதிரி இருக்கும்ல, ஒன்றே ஒன்று தான் இருக்கா? ஆமாம் நோபல். இவ ஜிங்க்யூக்கு போடுற அதே ஆர்டிஃபேக்ட் தான் இவனுக்கும். ஆக்சுவலாக வந்து ரெக்கமெண்டடே வந்து கிரிட் டேமேஜ் வந்து கேட்கல தான். நான் தான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனர்ஜி ரீசார்ஜ் போட்டிருக்கேன் மெயின் ஸ்டாக்கில். காப்லெட் வந்து ஹெச்பி, அதில் எனர்ஜி ரீசார்ஜ் கிரிட் டேமேஜ் இருந்தனால தூக்கி போட்டேன். அப்புறம் வந்து எனர்ஜி ரீசார்ஜ் சான்ஸில், அப்புறம் அட்டாக்கு, எனர்ஜி ரீசார்ஜ், எலமெண்டல் மாஸ்டரி. இது இன்னும் வந்து அப்கிரேடே பண்ணல. That come from? Where did that come from? Good things come to those who don't wait around. That's what they say anyway. Knowing my luck, the opposite is... Ow! What did that come from? HP, crit damage, crit rate. இவனுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் கூட செட் ஆயிடுச்சு பாபி. 246 எனர்ஜி ரீசார்ஜ் இருக்கு. இவனுக்கு பெனட்டுக்கு வேற எதுவும் போடணும்னு அவசியமே இல்லை. சுக்ரோஸை லெவல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. ஏன்னா காசுகாவோட சுக்ரோஸ் வந்து நல்லா டேமேஜ் கொடுத்தா நான் கண்டென்ட் வீடியோ பார்க்குறப்போ. ஆக்சுவலாக வந்து 250+ இருக்கணும் பெனட்டுக்கு எனர்ஜி ரீசார்ஜ். ஆமாம் நானும் அவனுக்கு அதான் போட்டு வச்சுருக்கேன். What could the children be up to? Never mind. Let them do as they please. இட்டாச்சி ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க தல? ஆன்லைன்ல இருக்கீங்களா? இருக்கீங்களா? வரட்டா ப்ரோ உங்க வேர்ல்டுக்கு? இட்டாச்சி ப்ரோ இட்டாச்சி ப்ரோ ஆர்லிக்கினோ எடுத்துட்டீங்களா? ஓ எடுத்துட்டீங்கன்னு தானே சொன்னீங்க அம்மால. 49,211 ஓகே. 25,000 வச்சிருக்கீங்களா ஹெச்பி? பரவாயில்லையே உங்களுக்கு. எனக்கு வந்து இப்போ 17,500 வந்துருச்சு. ஆனால் இது அநியாயம் தக்காளி. அடுத்து புரீனாக்கு ஃப்ரீ ஃபார்ம் பண்ணி வைக்கணும் ஆர்லிக்கணும் முடிச்சதுக்கப்புறம். இப்போ நான் வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து ஒன்று
என்னது பாபி? ஓகே 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 ஓகே. நான் அப்படியே போய் இட்டாச்சி ப்ரோட வேர்ல்டுக்கு போயிட்டு வரேன். தடுமாறி போனேன் என்று உன்னை பார்த்த நேரம். கைஸ் அப்படியே அதாவது நேற்று போட்ட கண்டென்ட் வீடியோ பார்க்கணும் அப்படியே பார்த்துட்டு வாங்க கைஸ். போடு சாஸ்காவும் இருக்கா வெறியில. I'd have lost myself long ago if I allowed myself to be led by the whispers of the abyss. Surviving is tough. Taming the beast within is tougher. சுமேரு டெசர்ட். ஓ இந்த கோஸ்டா? இந்த இடத்தோட மியூசிக் செம்மையா இருக்கே பாபி. Staring into my eyes is ill-advised. I can't promise you'll like what you see. என்ன பண்ணலாம்? வாங்க ப்ரோ இது டெஸ்ட் பண்ணலாம் தல. என்னோட கேரக்டர் 2 தடவை இதை பண்றாளா? இந்த சைடு இந்த ஆங்கிள் வச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே வந்து ஆர்லிக்கினோ நம்மள பாக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த சைடு போயிட்டீங்கன்னா ஆர்லிக்கினோ நம்மள பாக்குற மாதிரி இருக்காது, நேரா பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த வியூ மட்டும் ஆர்லிக்கினோ அப்படியே நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். வெரில ஓகே parallel லிங்க் பாபி, அப்படியே parallel லிங்க் மட்டும் லைவ்ல போட்டுடு பாபி. இங்க இருக்கா? வாங்க நமக்கேத்த எல்லூருண்டவன் தான். ஆனா இவன் டக்கு டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான் ப்ரோ, தருதல பையன். யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 50-50 லூஸ் ஆகலைல? யாராச்சும் லூஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா? Off we go. Let's light it up.
Adventure time. Da parra. ஏய் டச் பண்ணலாம் ஆனா டச் பண்ண கூடாது. ஹலோ கேக்குதா? ஐயோ ஏன் ஆர்லிக்கினோ கொல்றாங்களே. போங்கடி நான் வரலடா. மறைஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் ப்ரோ அவன் தக்காளி. கேக்குது ப்ரோ டச் ப்ரோ. வந்தா நம்ம கேட்டானே. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. ஓகே சரி. ஓகே. இவன் போலாமா இல்ல இவனே போலாம் ப்ரோ. அங்க ஃபான்டைன் யாரு ஃபான்டைன் இவன் போலாம் ப்ரோ. நான் வந்து ஜாங்லி எடுத்து அவனை இது பண்றேன். இன்னொரு சிலோனின் இருக்கு ப்ரோ. வேற மைக்ரோசிமி இன்னொரு கேரக்டர் என்ன ப்ரோ உங்ககிட்ட வேற கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர் என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? ஓகே ஓ இதானா சிலோனா ரொம்ப பயங்கரமான ஆளு. பையனுங்க இவனை தான் அடிச்சு எடுத்தது ஆர்லெக்கினோ. சரி ஓகே வாங்க பார்க்கலாம். I will have order. டம்மி நம்ம அடிச்சுக்கலாம். சும்மா ப்ளேம் வந்து ஈஸியா பாண்ட் ஆஃப் லைஃப் மட்டும் கரெக்டா அந்த ஷீல்டு வந்து கொஞ்சம் ஒரு 10 ஹெச்பில இருக்கிறப்ப போட்டுங்க. இப்போ போட்டுருங்க ப்ரோ. கரெக்டா நீங்க என்ன டக்கு யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டா அது பெருசானதுக்கு அப்புறம் அடிச்சீங்கன்னா நல்லா டேமேஜ் வரும். இது இருக்கத வந்து ஓகே ஓகே இருக்கு. ஆமாமா நெட் வரலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இவன் பெனட்டோட இது அல்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த நீங்க அதாவது அல்டி போறதுக்கு முன்னாடியே பாண்ட் ஆஃப் லைஃப் போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அந்த எக்ஸ் மார்க் இருக்குல்ல எக்ஸ் மார்க் வந்து கொஞ்சம் பெருசாகும். அது வந்து பிளாசம்னு சொல்லுவாங்க. அந்த பிளாசம் பெருசானோடனே நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா டேமேஜ் நல்லா வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோமே அந்த அட்டாக்கை வந்து சார்ஜ் அட்டாக் மாதிரி கொடுங்க. இது போட்டுருங்க ப்ரோ. இப்போ சார்ஜ் அட்டாக் போட்டு அடிங்க. 44 ஓகே அவ்வளோதான் திரும்ப இன்னைக்கு நான் போட்ட அந்த கண்டென்ட் வீடியோல போய் பாருங்களேன். சாரி ஷார்ட்ஸ்ல போய் பாருங்களேன். ஹைட்ரோல இவன் இருக்கான் சிங்கிங். ஆமா ஓகே இப்போ திரும்ப வாங்க. நான் அப்படியே காட்டுறேன் ப்ரோ. உங்கள்கிட்ட பெனட் இருக்கா ப்ரோ?
வேற கேரக்டர் ப்ரோ வாட் ஹைரோல No one's joined me on an adventure in ages. Come on, let's go. ஜிங்க்யூ ஓகே அவன் எடுத்துக்கோங்க நான் அப்படியே பெனட் எடுத்துட்டு வரேன் வெளியே வந்து பெனட் ஆர்லிக்கின் எடுத்துட்டு வரேன் ஜிங்கியூ ஜிலானன் வச்சுக்கோங்க ப்ரோ ஈஸியா தான் இருக்கும் எங்கடா காணா ஆமா வந்துட்டானா ப்ரோ F2P இதெல்லாம் என்னோட டெலிபோர்ட் வாங்க இந்த டெலிபோர்ட் வந்துட்டு திரும்ப ஓகே 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 ஆனா ஜாலியா இருக்கு ப்ரோ ஆர்லைக்கின வச்சு அடிக்க ஆக்சுவலா மற்ற கேரக்டர்ஸை விட நல்லாவே டேமேஜ் வைக்கிறாளா ஐ மீன் நார்மலா அடிக்கும் போது நல்லா 29 30 40 50 அசால்ட்டா போச்சு ஆமா ஆமா நீங்க தான் ப்ரோ ஸ்ட்ரீட்ல உடச்சு Adventure time. I'll take over. கிளேமர் எடுத்துறாங்க அதே நல்லா ஒண்ணுல அவளுக்கு சம நியூ மெயில் ஏதோ வந்திருக்கு பாபி இல்ல என்னடா பெரிய டேமேஜ் சிஆர் இல்ல ப்ரோ என்கிட்ட ஏன் பாபி ஜிலானன் வந்து ஷீல்ட உடைக்க மாட்டாளா ஓகே அவ்வளவுதான் உடைஞ்சிட்டான் ப்ரோ அப்படியே சிங்கியோட யூஸ் பண்ணுங்க ப்ரோ ஐ மீன் அல்டிமேட் இந்த மாதிரி விழுகுது அப்படியே நீங்க அடிச்சிட்டே இருங்க ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ ஓகே ஓகே அதான் அதாவது 1.557 ஆமா ஓகே ஓகே கொஞ்சம் கிரிட் ரேட் ஏத்திட்டீங்கன்னா லைக் எப்படின்னா சென்ப்ரோ வந்து எப்படி சொன்னாப்லனா 180 கிரிட் டேமேஜுக்கு 70 அபோவ் அந்த 70 அபோவ் வந்து 180 to 250 வரைக்கும் ஏத்திடுவா பாண்டா ஆமா 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 இப்போ நான் வந்து ஜிங்கியும் பெனட் எடுத்துட்டு வரேன் ப்ரோ நீங்க வந்து ஆர்லைக்கனும் இது எடுத்துவாங்க யாரு உங்ககிட்ட ஜிங்கியூ இல்ல உங்ககிட்ட ஜிங்கியூ இருக்குல்ல நான் ஜாங்லியும் பெனட் எடுத்துட்டு வரேன் ஜிங்கியும் ஆர்லைக்கனும் எடுத்துட்டு வாங்க எங்கடா ஜாங்லி அதெல்லாம் ஓகே இப்போ பார்க்கலாம் போங்க அப்படியே Penny's adventure team assembled. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு பாண்ட் ஆஃப் லைஃப் ஆமா ஒயிட் டாசல்னால பாண்ட் ஆஃப் லைஃப் கொஞ்சம் ஏற மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க பாண்ட் ஆஃப் லைஃப் கூட ஏத்திட்டு வந்துடலாம் இந்த இனாசுமா போனா அங்க அந்த லியூவே சைடு இருக்கும் லியூவே மான்ஸ்டர் இந்த இங்க வாங்க ப்ரோ
இந்த இருக்கான்ல இல்ல இல்ல இப்பனால ஏறும் ப்ரோ இங்க வாங்க ப்ரோ ஏறுச்சு அத அடிச்சிட்டு இருந்தேன் கால்ல லைட்டா அப்படியே நெட்வொர்க் லாக் ஆச்சு தக்காளி வாங்க ப்ரோ தனியா இழுத்துட்டு வரேன் இங்க வா இங்க வா இங்க வா ஓகே ஆக்சுவலா பாண்ட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் அவ்வளவுதான் ஏறுதுன்னா அதை அப்படியே விட்டுருங்க ஓகே ஓகே சரிங்களா ப்ரோ போவா வரவா எங்க இல்ல போற வழியில எதுவும் சாப்பிட்டு லேலைன் இருக்கு ப்ரோ ஆமா உங்க வேர்ல்ட்ல தானே இருக்கும் இருங்க கரெக்டா நான் டெலிபோர்ட் ஆகிற இடத்துல வாங்களேன் இங்க வந்து ஒரு எலக்ட்ரோ ஸ்ட்ரைம் இருக்கும் அதை அடிச்சாலே இங்க தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இங்கே தான் காலையில் பார்த்தேன் எலக்ட்ரோ ஸ்ட்ரைமை கொண்டுட்டீங்களா ப்ரோ சுத்து போடுறானுங்க நம்மள அடிக்கிறானுங்க ப்ரோ ஆமாம் 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 தாருங்க ஒரே இல்ல சரி போடுங்க லேலைனில் இருக்கவங்க கூட அடிக்கலாம் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ப்ரோ அடிச்சுட்டே இருந்தான் ஓகே ஓகே வாங்க போலாம் அல்டி இருக்கு பண்ணிங்களா ப்ரோ ஹீல் மட்டும் பண்ணிடாதீங்க மாட்டாம அப்படியே வந்துடும் வாங்க போலாம் நான் அவனை வந்து இறக்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பெனட்டோட ஈஸ்டில் போட்டுறேன் ஜிங்கியோ வச்சு மட்டும் உங்களோட அல்ட்டியை மட்டும் கெயின் பண்ண பாருங்க இருக்கா அப்போ ஓகே ரெண்டு ஆக மாட்டேங்குது 142 லாஸ்ட் அடி ஓகே போடுங்க ப்ரோ நல்லா டேமேஜ் பண்ணி ஏத்தலாம் ஒழுங்கா ஈ ஸ்கில் போடுங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஓகே ஆமா கிரிட் மட்டும் ஏத்து இது இன்னும் அந்த பாண்ட் ஆஃப் லைஃப் பெருசாகும்போது அடிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் நல்லா டேமேஜ் கொடுத்துரும் அது இதோட லெவல் வரும் கிரிட் இது எடுக்கணும் ஆர்டிஃபேக்ட் விழுந்துச்சா வேற மாதிரி அதான் ப்ரோ இந்த கிரிட் டேமேஜுக்கு வந்து 1க்கு மேல போகும் ஆக்சுவலா இப்போ நான் பண்ணிருக்க பில்டுக்கு எனக்கு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன் 160 எவ்வளவு வந்துச்சுக்கா 1 அத என்ன ஏத்தலாம் AswanthTG ஆமா பாண்ட் ஆஃப் லைஃப் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா டேமேஜ் வரும் நல்லா இருக்கும் கிரிட் ரேட் மட்டும் ஏத்துங்க ப்ரோ இப்போ நீங்க பண்ணிருக்கதே நல்ல பில் தான் கிரிட் ரேட் மட்டும் கூட பண்ணிட்டீங்களா
ரைட் ரைட் ரைட். ஆமா அது இது கிளேமோர் யூசர் உங்கட்ட एक्चुअली என்ன வெப்பன் இருக்கு ஆர்லேக்கினோக்கு? அவர் C2 எடுத்தாரோ இவன் ஹெவி வந்து ஓகே 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 C4. एक्चुअली எனக்கு ஒயிட் டாசல் போட்டப்போ இன்னைக்கு லைக் பாண்ட் ஆஃப் லைஃப் சரியா இல்ல போல. அந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா வந்து C4 கடதா 90 வந்து நினைக்கிறேன். தலைவி கடப்பா பண்ணோம் அப்படி வச்சிருந்தேன். அத ஒரு விஷ் தந்தானுங்க 3 விஷ் அதுல தான் கிடைச்சிச்சு. பட் நான் இத வச்சு போட்டனா எனக்கு அந்த நியூக் டேமேஜ் இருக்குல நியூக் டேமேஜே வந்து 200k வந்துச்சு. என்ன கொடுத்திருக்கான் இன்னைக்கு யாருக்கு பாபி பிறந்த நாள்? அப்பா இது நம்ம கை சும்மா இருக்காது. ரொசாரியா ரொசாரியான்றது அந்த மான்ஸ்டர் காரி தானே? என்ன ப்ரோ என்ன பண்ணலாம்? Darka Rosaria. ஆமா இப்போ நான் என்னன்னா இப்போ ஸ்பின் பண்ணி பிட்டி ஏத்தி வைக்கலாமா இல்ல மொத்தமா புரினா அதுக்கு அப்புறம் சொல்லலாமா? அதே ரொம்ப கரெக்ட் தான். இவனதான் நீ பொழக்காம விடக்கூடாது. ஆக்சுவலா உங்களுக்கு 100k வந்துருச்சுல? ஓகே அவ்வளோதான் ப்ரோ. அப்பப்போ இவங்களை இந்த மாதிரி அடிச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம் ப்ரோ. அடுத்து இவன் அப்புறம் வந்து அந்த கிரியோ பிளாசம் இருக்குல்ல ஃப்ளவர். ஆனா அவனுங்க வேமா செத்துருவானுங்க அவனுங்க. அதான் இது சங்கட்டம். கமான் ஏன் தக்காளி இவ்வளவு இதாகுது? ஆக்சுவலா வேப் டீம் வந்து லைக் வந்து எலனு அப்புறம் வந்து மோனா அப்புறம் வந்து ஃபுரீனா இருந்துச்சுன்னா வேப் டீம் செம்ம. ப்ரோ நீங்க மௌவிகாக்கு ஸ்பின் பண்ணீங்களா லாஸ்ட்? இல்லையா? இல்ல ஒரு ஸ்பின் கூட பண்ணல மௌவிகா. அப்படியே விட்டுட்டேன். அது நியூ வில்லேஜ்க்கு வச்ச பிட்டி 57 இருந்துச்சு ப்ரோ. ஒரு 10 சுத்துறனே டீல் தந்தான். திரும்ப ஒரு 50 போயிட்டு திரும்ப டீல் தந்தான். அதே நியூ வில்லேஜ்க்கு தான் எனக்கு டீலுக்கு தான் ப்ரோ தந்தான். எனக்கும் கரெக்டா 51வது இதுல தந்தான். இப்போ வந்து வாங்க அந்த கிரியோ பிளாசம் போலாம்.